சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா, சத்தம் காணாது, வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். اللهم صل على அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மலக்குகளிலே சய்யாஹி, என்ன பேரு? சய்யாஹி என்ற சில மலக்குகள் இருக்கிறார்கள். அந்த மலக்குகளுக்கு வேலை என்ன தெரியுமா? யார் யாரெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்துமார்களே ஸலவாத்து சொல்கிறார்களோ அந்த ஸலவாத்துக்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌதாவிற்கு கொண்டு சென்று இந்த இன்னாருடைய மகன் இன்னார் நாயகமே உங்கள் மீது ஸலவாத்து சொல்லி இருக்கிறார் என்று அந்த மலக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்திலே சமர்ப்பிக்கிறார் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப நம்ம எல்லாம் ஸலவாத்து சொன்னோமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம பெயரும் நம்ம வாப்பாவுடைய பெயரும் எடுத்து காட்டப்படுகிறது. இன்னொரு தடவை சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், கலிமா சொல்லி இருக்கிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம். அல்லாஹ் என்ன அமல் செய்யறான்? அல்லாஹ் தொழுகிறானா? அல்லாஹ் நோன்பு வச்சிருக்கானா? இல்ல அல்லாஹ் ஹஜ்ஜி செய்யறானா? அல்லாஹ் செய்கிற ஒரே ஒரு அமல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். என்ன அமல் சொல்லுங்க? சூரத்துல் அஹ்ஸாபிலே 53வது வசனத்திலே இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனது மலக்குமார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். அல்லாஹ்வும் மலக்குகளும் உலகத்திலே தொழுபவர்கள் இல்லாமல் இருப்பார்கள், நோன்பு வைப்பவர்கள் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் தொழுகை அழிந்து போகும், நோன்பு அழிந்து போகும். ஒரே ஒரு அமல் மட்டும் அழியவே அழியாது. என்ன அமல்? ஸலவாத். ஏன்னா கியாமத்து நாள் வருகிற பொழுது ஒரு ஜீவராசி கூட இருக்காது, எல்லாம் அழிஞ்சிடும். ஆனால் وَيَبْقَى وَجْهُ رَبِّكَ ذُو الْجَلَالِ وَالْإِكْرَامِ. ரப்புல் ஆலமீன் எப்பொழுதும் பகாவானவன், நிலைத்திருப்பவன், நித்திய ஜீவன். அவனுக்கு அழிவில்லை, ஆரம்பம் இல்லை, முடிவில்லை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிற காலமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருப்பார். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனது மலக்குமார்களும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை சொல்கிறார்கள். இப்ப சொல்லுங்க, அல்லாஹ் செய்யற அமல் எது? உலகத்திலே உன்னதமான அமல், உயர்வு மிக்க அமல். இப்பொழுது நான் உங்களிடத்திலே கேட்கிறேன், இன்றைய தினம் யாரெல்லாம் ஸலவாத்துக்கள் சொன்னீர்கள் கொஞ்சம் கையை தூக்குங்கள் என்று நான் சொல்வேன். நான் அப்படி சொல்ல போவதில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மஜ்லிஸினுடைய வெற்றி, இந்த மஜ்லிஸுடைய வெற்றி இங்கே இருந்து நான் வெளியேறுகிற பொழுது நான் ஒவ்வொரு நாளும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைக்காத நாள் இல்லை, பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்லாத நாள் இல்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய நாவிலே அவர்களுடைய வார்த்தை, அவர்களுடைய பெயர், திருநாமம் என்னுடைய நாவிலே ஒழித்துக் கொண்டிருக்கும் என்ற நினைவோடு இந்த மஜ்லிஸ் என்று சொல்லலாமா? ஒரு உறுதிமொழி எடுப்போமா? சவுண்ட் இல்லை, என்ன பயமா இருக்கா? நிச்சயமாக சத்தியமாக ஸலவாத்து சொல்லாத ஒரு நாள் இல்லை நாம் என்ற முடிவுக்கு நாம் வர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸலவாத்தை குறித்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் மேன்மைக்குரிய உஸ்தாத் இன்யானுல்லா பாக்கவி அவர்கள். ஒரு மாதத்திற்கு முன்பாக எங்கள் ஈப்போ இந்திய முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். எங்கள் ஈப்போவில் இருந்து இந்த மஜ்லிஸுக்கு கிட்டத்தட்ட 50 பேர்கள் வந்திருக்கிறோம். ஒரே ஒரு காரணம், ராத்திபத்துல் ஜலாலியா ஸலவாத் மஜ்லிஸ் என்ற ஒன்றுக்காக வேண்டி எங்கள் ஈப்போ இந்திய முஸ்லிமுடைய தலைவர் அவர்கள் இங்கே செல்ல வேண்டும், மக்கள் ஆசைப்படுகிறார்கள் என்று சொன்ன பொழுது உடனே அதற்காக ஏற்பாடு செய்தோம். ஒரு வாரத்தில் எல்லோரும் புக்கிங். சிறுவர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் எல்லோரும் இன்னும் வர காத்திருக்கிறாங்க. நாங்க தான் புல்லுன்னு சொல்லி வச்சிருக்கிறோம், தனியாக வந்திருக்கிறாங்க. காரணம் என்ன? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஜ்லிஸ். உலகத்திலே எதற்காக வேண்டியெல்லாம் நேரங்களை, காலங்களை தியாகம் செய்கிறோம். அப்பொழுது உஸ்தாத் அவர்கள் வயதான காலத்திலே ஒவ்வொரு ஊராக சென்று ராத்திபத்துல் ஜலாலியாவை நாங்கள் நடத்துகிறோம். எங்களுடைய மேன்மக்கள் நமக்கு தந்த அந்த பொக்கிஷம். இமாமுல் அரூஸ் மாப்பிள்ளை ஆலிம் அவர்கள் சாதாரணமானவர்களா? இலங்கைக்கு சென்று பாருங்கள். கோடீஸ்வரராக உலகத்திலே ஒரு சிறந்த ஆலிமாக திகழ்ந்தவர்கள். மகானி என்று சொல்லப்படக்கூடிய அற்புதமான ஒரு கிரந்தத்தை தந்தவர்கள். தமிழிலே இருக்கிறது, படித்திருப்பீர்கள். இலங்கையிலே எத்தனையோ மஸ்ஜிதுகள், தைக்காக்கள், தர்காக்கள், எத்தனையோ சூறாக்கள் அங்கே அவர்கள் பெயரில் சதகத்துன் ஜாரியாவாக இன்று இலங்கை முழுவதும் முஸ்லிம்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை கோட்பாட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இமாமுல் அரூஸ் போன்ற மிகப்பெரிய இறைநேசர்களுடைய தியாகம். முத்து பள்ளி, சித்திரதான், கொடிபறக்கும் கோட்டை, இதெல்லாம் இஸ்லாமியர்கள் இந்தியாவிலும் மற்ற நாடுகளிலும் வாழ்ந்தார்கள் என்பதற்கான அடையாளங்களாக இருக்கிறது. அவர்கள் நினைத்திருந்தால், முகலாய மன்னர்கள் நினைத்திருந்தால் அந்த இந்திய நாட்டை அவர்கள் அரபு நாடாக ஆக்கியிருப்பார்கள். அவர்கள் மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. அப்படி இறைநேசர்கள் செல்வர்கள் இந்திய நாட்டிலும் இலங்கையிலும் இது போன்ற நாடுகளிலும் ஆன்மீகத்தை நிலைநாட்டினான் என்று நானும் ஒரு முஸ்லிம், நானும் ஒரு மூமின் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது உஸ்தாத் அவர்கள் அங்கே வருகிற பொழுது எங்கள் பள்ளியிலே வியாழக்கிழமை இரவு இசா தொழுகைக்கு பின்பு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, அக்திரு இன்ன மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாளிலே அக்திரு அலைய மினஸ் ஸலா, என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். ஏன்னா வெள்ளிக்கிழமையில ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீங்க ஸலவாத்து சொன்னீங்கன்னா அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மஅரூதத்தன் அலைய, எனக்கு எடுத்து காட்டப்படும். அப்ப ஒரு சஹாபி அருமையான கேள்வி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க உயிரோடு இருக்கிறீங்க, ஹயாத்தா இருக்கீங்க, இப்பொழுது எப்பொழுது எடுத்து காட்டப்படுகிறது, நீங்கள் எங்களை விட்டும் மறைந்து விடுவீர்கள், அப்பொழுது என்ன நடக்கும் யா ரசூலல்லாஹ், மண்ணோடு மண்ணாக போய்விடுவீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. அபிலைத்த அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு கேட்டாங்க. அப்ப அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அன்பியாஉ அஹ்யாஉன் ஃபீ குபூரிஹிம் இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்தி அஜ்ஸாதல் அன்பியா, நபிமார்களுடைய பூத உடலை மண் தீண்டுவதற்கு அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். நபிமார்கள் கபரிலே ஹயாத்தாக இருப்பார்கள் என்று உன்னதமான ஒரு உண்மையை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் மூத்தானதுக்கு பின்பு, இந்த உலகத்தை விட்டு மறைந்ததற்கு பின்பும் நீங்கள் என் மீது ஸலவாத்து சொன்னா கண்டிப்பாக எடுத்து காட்டப்படும். சத்தமிட்டு ஒருத்தர் ஸலவாத் சொல்லுங்க.
اللهم صل على رسولك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. வியாழக்கிழமை இரவுல ஸலவாத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தருள் புரிவானாக. அப்ப எங்கள் பள்ளியில் எல்லோரும் சேர்ந்து இந்த ஸலவாத்தை நாங்க ஓதணும். இந்த ஸலவாத்தை ஓதும் பொழுது உஸ்தாத் அவர்கள் கேட்டாங்க, அருமையாக இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இதை நம்ம மலேசிய திருநாட்டிலே அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய சூறாக்களில் அனைத்திலும் இது போன்று சொன்னால் எவ்வளவு நல்லா இருக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குரிய வாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அந்த ஜும்மாவுடைய நாளிலே இமாம்கள் உஸ்தாதுமார்கள் ஒவ்வொரு நாளும் ஸலவாத்துகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யாரும் மறந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு 10 தடவையாவது அதை நினைவில் நிறுத்த வேண்டும், ஞாபகப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ஸலவாத்துக்களுடைய மேன்மை சொல்லி தீராது. கபூர்ல வச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நமக்கும் தொடர்பு வேணும். என்ன தொடர்பு வச்சிருக்கிறோம்? நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கும் நமக்கும் என்ன தொடர்பை நாம் வைத்திருக்கிறோம்? கபரிலே வைத்த பொழுது மர் ரப்புக, உடைய ரப்பு யார் என்று 2 மலக்குகள் முன்கர் நக்கீர் வருவார்கள். கோர முகத்தோடு வருவார்கள், நல்லோர்களுக்கு சிரித்த முகத்தோடு வருவார்கள். மர் ரப்புக, உடைய ரப்பு யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டப்பட்டு இந்த மனிதரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கப்படும். வமா தீனுக, உங்களுடைய மார்க்கம் என்ன என்று கேட்கப்படும். அல்லாஹ்வை தொழுது ஈமானில் பரிபூர்ணம் அடைந்திருந்தால், கலிமா சொல்லி ஷஹாதாவை எடுத்திருந்தால், என்னுடைய ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்வோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கபரிலே காட்டப்பட்ட பொழுது இவர்கள்தான் எங்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்களைத்தான் நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் என்று ஸலவாத்து சொன்னோம். நாங்கள் நடக்கும் பொழுதும் உட்காரும் பொழுதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்துக்களை சொன்னோம் என்று சொன்ன பொழுது பெருமானாரை அழகான முறையிலே அடையாளம் காட்டினால் அல்லாஹ் நமக்கு சொல்கிற சுபச்செய்தி என்ன தெரியுமா? நம் கனௌமத்துல் உரூஸ், புதுமாப்புள்ள தூங்குற மாதிரி தூங்க. அதனால்தான் வழிமார்களுடைய அந்த அவங்களுடைய நினைவு நாளுக்கு உருவசுன்னு சொல்லுவாங்க. உருவசு முபாரக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் தெரியுமா? வழிமார்கள் கபருல எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பாங்க, புதுமாப்புள்ள மாதிரி தான் இருப்பாங்க. அதனால்தான் என்ன பேரு? உருஸ் முபாரக் அப்படின்னு பேர் வந்து. அப்ப அப்படிப்பட்ட அந்த கபரிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? ஸலவாத்து சொல்லணும். கண்ணியத்துக்குரியவர்களே, எத்தனையோ வேலைகளை விட்டுட்டு, நமக்கெல்லாம் வேலை இல்லையா? எவ்வளவு பெரிய ஆட்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதரிகள், இந்த நேரத்தை மாத்திரம் நாம் இந்த நாளை நாம் வேஸ்டாக கழித்துவிட்டோம் என்று நினைக்காதீர்கள் சகோதரர்களே. வாழ்க்கையிலே ஆசைகள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஒருவன் பிறக்கிறான், பிறந்து பெரியவனாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அந்த பெரியவன் வாலிப வயதை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அதற்கடுத்து கல்யாணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். கல்யாணம் செய்துவிட்டு பிள்ளை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். பிள்ளை பெற்றதற்கு பிறகு வீடு வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். வீடை கட்டி முடித்ததற்கு பிறகு பொருளாதாரம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அதற்கு பிறகு வாகனம் வேண்டும். இப்படியே அவன் ஆசை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு ஆசை மட்டும் குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. என்னது? அல்லாஹ்வுடைய நெருக்கம். அல்லாஹ்வுடைய நெருக்கம். அல்லாஹ்வை நெருங்கணும், அல்லாஹ்வுடைய ரசூலை நெருங்கணும் அப்படிங்கிற ஆசை யாருக்காவது இருக்குதா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்க வேண்டும், அவர்கள் மீது ஸலவாத்துக்களை சொல்ல வேண்டும், அவருடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை யாருக்காவது இருக்கிறதா? எப்படிப்பட்ட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்! உலகத்திலே ஒரு மனிதனுக்கு 2 சூழ்நிலைகள். ஒன்று இக்கட்டான சூழ்நிலை, இன்னொன்று ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலை.
இக்கட்டான கவலையான சூழ்நிலை. என்ன சூழ்நிலை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில 2 கட்டத்தில் இந்த உம்மத்தை மறக்கவில்லை. ஒன்றாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது, மிஅராஜிலே அல்லாஹ்வை சந்தித்து உரையாடுகிற பொழுது சந்தோஷமான ஒரு நிலை. அந்த நிலையில நம்ம உம்மத்தை மறக்கல. அப்பொழுது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு அப்படின்னு அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லும் பொழுது பெருமானார் அங்கே உம்மத்துக்கு கேட்டாங்க, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், எனக்கு மட்டும் இல்லை என் உம்மத்திலே நல்லடியார்களுக்கும் உன்னுடைய சலாம் கிடைக்க வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தோஷமான அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அங்கே பெற்று தந்தார்கள். இன்னொரு சூழ்நிலை ரொம்ப கடினமான சூழ்நிலை. கஷ்டம் வந்தா நம்ம எல்லாரும் மறந்துடுவோம். அது என்ன சூழ்நிலை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தினுடைய சூழ்நிலை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற அந்த தருணம், அந்த தருணத்திலே மலக்குல் மௌத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தினுடைய வேதனையை கொடுமையை எடுத்து சொல்கிற பொழுது, இப்படித்தான் என் உம்மத்திற்கும் சக்கராத் இருக்குமோ? உயிருள்ள ஒரு ஆட்டை தோலை உரித்தால் எப்படி இருக்குமோ? ஒரு முள் மரத்திலே ஆடைகளை போட்டு இழுக்கிற பொழுது எவ்வளவு கஷ்டம் இருக்குமோ? இப்படித்தான் தீய அடியார்களுக்கு சக்கராத்தினுடைய வேதனை இருக்கும் என்று சக்கராத்தினுடைய வேதனைகளை குறித்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மலக்குல் மௌத் விவரித்த பொழுது, பெருமானாரே அந்த இறுதி கட்டத்தில் இருக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படித்தான் வேதனை இருக்கும் என்றால் என் உம்மத்தினுடைய அனைத்து பேருடைய சக்கராத்தை யா அல்லாஹ் எனக்கு நீ தந்துவிடு என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் என்று சொன்னார். மகிழ்ச்சியான கட்டத்திலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை மறக்கவில்லை. இக்கட்டான சூழ்நிலையில் மனிதன் தன்னையே மறக்கிற நஃப்ஸி என்ற நேரத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறக்கவில்லை. மறுமையிலே மன்றாட்டத்திலே ஷஃபாஅத்திற்காக வேண்டி எல்லா உம்மத்தினர்களும் நபிக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு துஆவை கொடுத்தார். அவர்கள் உலகத்திலேயே கேட்டுவிட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பிரார்த்தனையை கொடுத்திருந்தான். கதீஜா நாயகி மரணித்த பொழுது அப்பொழுது அந்த துஆவை கேட்கவில்லை. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு ஷஹீதாகிற பொழுது அப்பொழுது அந்த துஆவை கேட்கவில்லை. பாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா இந்த உலகத்தை விட்டு மரணிக்க போகிறார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய நீண்ட ஆயுளுக்காக வேண்டி பெருமானார் கேட்கவில்லை. சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு ஒரு துஆவை தந்திருக்கிறார், துஆய் மக்பூல். அந்த துஆவை என் உம்மத்துமார்கள் பெரும்பாவம் செய்தவர்களுக்கு நான் ஷஃபாஅத்து செய்வேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அந்த நபிக்கு, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் என்ன செய்தோம்? கபரில் நம்முடைய அந்த கவலைக்குரிய அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கரம் பிடிக்க இருக்கிறார்கள். மறுமையினுடைய மன்றாட்டத்தில் நமக்கு ஷஃபாஅத் செய்ய இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்துக்களை சொல்லவில்லை என்று சொன்னால் நாம் தான் நஷ்டவாளி. நாம் தான் பெருமானார் மீது ஸலவாத்து சொல்லனா நாம் தான் மிகப்பெரிய கஞ்சனாக ஆகிவிடுவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒவ்வொரு நாளும் குறைந்தது 10 ஸலவாத்துக்களை சொல்வோமா? இன்ஷா அல்லாஹ் அந்த உறுதிமொழியை இங்கே எடுக்கலாமா? சத்தமா சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் இந்த மஜ்லிஸிற்கு செல்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் குறைந்தது 10 ஸலவாத்துக்களை சொல்லுவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். மிக சிறப்பாக நமக்கு ஸலவாத்தின் மகிமையை எடுத்துரைத்தார்கள் ஹஜ்ரத் யாசிர் அரஃபாத் அவர்கள். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதாவது சயாஃபின் என்ற மலக்கு வந்துக்கிட்டு
நம்மளுடைய ஒவ்வொரு சலவாத்தையும் கொண்டு போய் எட்டி வைப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார்கள். ரெண்டாவது, வெள்ளிக்கிழமைகளில் நாம் செய்யும் ஒவ்வொரு அந்த சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பிக்கப்படும் என்றும், அவர்களே நம்மளுடைய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும், நாம் எவ்வளவு சலவாத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதெல்லாம் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தார்கள். அவர்களுக்கு இந்த மஜ்லிஸின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இப்பொழுது நாம் உஸ்தாத் ஹனீஃப் ஜமாலி அவர்களை அழைக்கின்றோம். அவர்கள் நமக்கு சில நன்மையான விஷயங்களை எடுத்துரைப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam. சாப்பிட்ட கலைப்பில் சலாம் பதில் கொஞ்சம் வேகமாக இருந்தால் பேசுகிறவங்க கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أولياؤه إلا المتقون ولكن أكثرهم لا يعلمون. صدق الله العظيم. அன்பான இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தை செல்வங்களே, புண்ணியம் நிறைந்த மஜ்லிஸ் ராத்திபத்துல் ஜலாலியாவினுடைய பிரதான மஜ்லிஸில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சத்தமா சொல்லுங்க. உலகத்தில் எத்தனையோ மஜ்லிஸ்கள், நிகழ்வுகள், ஃபங்க்ஷன்கள் நடைபெறுகின்றன. ஆனால் ரப்புல் ஆலமீன் இந்த வீக்கெண்ட்ல அவருடைய மக்ஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் பெற வேண்டும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தையும் அவுலியாக்களுடைய நேசத்தையும் பெற வேண்டும் என்று நம்மை தேர்வு செய்து இந்த மஜ்லிஸில் ஒன்று கூட்டிய அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சங்கை பொருந்திய பனைக்குளம் சையீது முஹம்மது வலியுல்லா அவர்களுடைய அன்பு மகனார் இமானுல்லா ஆலிம் பாக்கவி அவர்கள் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் இந்த ராத்திபத்துல் ஜலாலியாவை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். எனவே இந்த மஜ்லிஸ் என்பது நம்ம உஸ்தாத் யாசிர் அரஃபாத் அவங்க பேசுற மாதிரி இஸ்லாத்தினுடைய எல்லா கொள்கை கோட்பாடுகளும் இபாதத்துகளும் ஒரு ரூஹானியத்தான ஆத்மார்த்தமான ஒரு வணக்க வழிபாடுகள் என்பதை நாம் அறிவோம். எனவே ராத்திபத்துல் ஜலாலியாவிலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான் என்றால் நாம் எல்லோருடைய பெயர்களும் எப்படி ஸலவாத்தை கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறதோ அதுபோன்று ராத்திபத்துல் ஜலாலியாவை கொண்டு கௌஸுல் அஅலம் குத்துபுல் அக்தாப் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹுடைய தஃப்தருக்கு நம்முடைய பெயர்கள்லாம் பதிவு செய்யப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். மத்திய சொல்லுங்க. வலிமார்களுடைய சவகாசம் எனக்கு மறைந்தும் வாழும் வலிமார்கள் என்று இறை நேசர்களுக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் நீங்கள் பயப்பட வேணாம், அந்த தலைப்புக்குள்ள நான் போகல. நேரத்தினுடைய அருமை கருதி மிக சுருக்கமாக சில செய்திகளை நாம் இங்கே சொல்லுவோம். எனவே ராத்திபத்துல் ஜலாலியா என்பது பலகீனப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஈமானை இந்த ராத்திபை கொண்டு உயிர்விப்பது. ஜத்திது ஈமானக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த ஏக இஸ்லாத்தினுடைய தாரக மந்திரத்தை, கலிமா தௌஹீதை நீங்கள் அதிகம் மொழிவதை கொண்டு உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள் என்றார்கள். ராத்திபத்துல் ஜலாலியாவினால நம்ம ஈமான் பாதுகாக்கப்படுகிறது. ஒரு ஆபத்தான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அவுலியாக்களை கொண்டும் அன்பியாக்களை கொண்டும் தான் அல்லாஹ் இந்த உலகத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த உலகத்திலே விளைகின்ற கனிகள், விதைகள்
பெய்கிற மழைகள் எல்லாம் அவுலியாக்களுக்காகத்தான் பெய்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லவில்லை. உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார். நல்லடியார்களுக்கு நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் என்ற அந்த தத்துவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். எனவே அந்த அரபு வாசகத்தை எல்லாம் வாசித்து ஆதாரத்தோடு நிரூபிப்பதற்குண்டான நேரம் மிக சுருக்கமாக இருப்பதனால் அதனுடைய கருத்தை மட்டும் இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் சொல்வதென்றால் அவுலியாக்கள் என்று சொன்னா சில பேருக்கு பிரஷர் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? அவுலியான்னு சொன்னா ஜியாரத்துன்னு சொன்னா சில பேருக்கு அருவா ஃபாத்தியான்னு சொன்னா அப்படியே பிரஷர் ஏறும், பிரஷர் மாத்திரையே. அதாவது அவுலியா அல்லாஹ், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர்கள் என்ற பெயரை கேட்டு அதுல ஒருத்தருக்கு விரோதம் வருதுன்னு சொன்னா யாருக்கு வரும்? ஷைத்தானுக்கு தான் வரும். அல்லாஹ்வுடைய நண்பர்கள் அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று சொன்னா, அவுலியாக்கள் என்று சொல்லப்போ ஒருத்தருக்கு பிடிக்கலன்னு சொன்னா, அவனுக்கு பிரஷர் வருதுன்னு சொன்னா, அதுல வெறுப்பு வருதுன்னு சொன்னா அது யாருக்கு தாங்க வரும்? ஷைத்தானுக்கு தான் வரும். அப்ப அல்லாஹ் நம்மை அவுலியாக்களுடைய அந்த சவகாசத்தில் கௌசுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய நேசம், அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய மஹப்பத், அன்புனால தான், அந்த அன்பு தான் நம்மளை இங்கே கொண்டு வந்து உட்கார்ந்து. இந்த வீக்கெண்ட்ல நம்ம எவ்வளோ பிஸியான ஒரு ஷெடியூலை போட்டு நம்ம ஒவ்வொரு வாரத்தையும் நம்ம கழிச்சிட்டு இருக்கோம். அப்ப இந்த ராத்திபத்துல் ஜலாலியா பிரதான மஜ்லிஸ்ல நாம் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான் என்று அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறான்னு சொன்னா, நம்ம வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய மஹப்பத்தை தவிர, அன்பை தவிர வேறு ஒன்றுமில்லை. வாரந்தோறும் தொய்வின்றி நம்ம மரியாதைக்குரிய இமானுல்லா ஆலிம் பாக்கவி அவர்கள் இந்த ராத்திபத்துல் ஜலாலியை கொண்டு அல்லாஹ் பிணைக்கு மக்கள் கொடுத்து வச்சவங்க. இன்னும் அவங்களுடைய ஈமான அவங்க உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அல்லாஹ் மென்மேலும் இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்காக துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். உஸ்தாத் அவர்களுக்கு இன்னும் அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை கொடுத்து, உடல் சரீர சுகத்தை, ஆஃபியத்தை கொடுத்து இன்னும் பல ஆண்டு காலம் இந்த ராத்திபத்துல் ஜலாலியாவை. இதுல ஒரு ரகசியம் என்ன தெரியுங்களா? ஒரு வலியுல்லாவுடைய மகனை வைத்து வலியுடைய இந்த திக்ரை அல்லாஹ் ஹயாத்தாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு வலியுல்லாவுடைய மகனை வைத்து இந்த ராத்திபத்துல் ஜலாலியா என்ற கௌசுல் ஆலம் தாஜுல் அவுலியா, அவுலியாக்களின் வலிமார்களின் கிரீடமாக இருக்கக்கூடிய சய்யிதுல் அவுலியா, வலிமார்களின் தலைவராகிய கௌசுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அந்த ராத்திபை ஒரு வலியுல்லாவுடைய மகனை கொண்டு அல்லாஹ் நடத்துகிறான். அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஹயாத்தையும் ஆஃபியத்தையும் சரீர சுகத்தையும் இன்னும் பல ஆண்டு காலம் இந்த உம்மாவிற்கு சேவை செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானா என்று நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அவுலியாக்கள் என்றால் என்ன? சில பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்மள மாதிரிதான் அவங்க, நமக்கு நான் மௌத்தா போனா அதே மாதிரி அவங்களும் மௌத்து வந்துருச்சுன்னா எல்லாம் முடிந்து விட்டது என்று நாம் நினைக்கிறோம். இறைநேச செல்வர்கள், இமாம்கள், சூஃபியாக்கள், அவுலியாக்களை குறித்து சொல்லியிருக்கக்கூடிய ஓரிரு செய்திகளை, என்னுடைய தலைப்பை சார்ந்த செய்தியை நான் சொல்லி நிறைவு செய்வேன். மிகச்சிறந்த முஃபஸ்ஸிர் இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், அவுலியாஉல்லாஹி லா யமூத்தூன் பல் யன்குலூன மின் தாரின் இலா தா. தஃப்ஸீர் ரூஹுல் பயான்ல இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள், அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள், அவருடைய மௌத்து என்னவென்று சொன்னால் அவர்கள் மரணிப்பதே இல்லை. இறை நேசர்களுக்கு மரணம் இல்லை. அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அழியக்கூடிய இந்த உலகத்தை விட்டும் அழியாத இன்னொரு உலகத்திற்கு அவர்கள் இடம்பெயர்ந்து சென்றிருக்கிறார்கள் என்று அல்லாமா ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார். எனவே குத்துபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா வலிமார்களும் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த ராத்திப் ஜலாலியா, அந்த காதரியா தரீகாவினுடைய ஒரு ஔராதாக நமக்கு வழங்கப்பட்ட இந்த ராத்திபத்துல் ஜலாலியா இமாமுல் அரூஸ் மாப்பிள்ளை லப்பை ஆலிம் அவர்களால் தொகுக்கப்பட்டு இந்த உலகம் முழுவதும் அமல் செய்யப்படுகின்ற ஒரு ஔராது என்பதை நாம் பார்க்கிறோம். இறை நேசர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு சிறப்பு வைத்திருக்கிறான்.
எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் நிறைய செய்திகள் உண்டு. அப்ப யார் இந்த விலாயத்தை குறித்தும் ராதிபத்துல் ஜலாலியாவை குறித்தும் விமர்சனம் செய்கிறார்களோ, அவுலியாக்களை விமர்சனம் செய்கிறார்களோ, அல்லாஹ் சொல்கிறான் அவர்களோடு யுத்த பிரகடனம் அல்லாஹ் செய்வதற்கு தயார் என்று உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஹதீஸுல் குதுசி என்று சொல்வார்கள், ஹோலி ஹதீஸ் என்று சொல்வார்கள். மன் ஆதாலி வலியன், என்னுடைய அவுலியாக்களை நேசரை யார் பகைத்துக் கொள்வாரோ அவரோடு ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அவர் என்னோட யுத்தத்துக்கு வரட்டும் அல்லாஹ் கூறுவார். அது எவ்வளவு பெரிய வலிமார்களை மதிக்காதவர்களுக்கு, அவுலியாக்கள் ராதிபத்துல் ஜலாலியா போன்றதை கேலி கிண்டல் செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம். உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நிறைய செய்திகள்ல, சூஃபியாக்கள் சொன்ன நிறைய செய்திகள்ல சுஃபியான் இப்னு உலைனா சொல்வார்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த நிக்ரி சாலிஹின் தன்சிலுர் ரஹ்ம, நல்லடியார்களை நினைச்சு பார்க்கிறதே அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கும் என்கிறார்கள் சுஃபியான் இப்னு உலைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. முஹம்மது இப்னு யூனுஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், மா ரஈது லில் கல்பி அன்ஃபஅ மின் திக்ரி ஸாலிஹீன், நல்லடியார்களை நினைவு கூறுவதை விட உள்ளத்திற்கு ஆறுதல் தரக்கூடிய, அமைதி தரக்கூடிய விஷயம் வேறு ஒன்றும் இருக்காது என்று சொல்லுகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் இந்த அவுலியாக்களை, அவர்களால் வழங்கப்பட்ட ரவாத்திபுகளை நாம் நினைத்து ஓதி நம்மை நாம் பண்படுத்திக் கொள்கிறோம். மேலும் சொல்வார்கள், திக்ருல் அன்பியாஇ மினல் இபாதா வ திக்ருஸ் ஸாலிஹீன கஃபாரத்துத் துனூப், அன்பியாக்களை நினைவு கூறுவது அது வணக்கமாகும், அவுலியாக்களை சாலிஹீன்களை நினைவு கூறுவது நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம் என்ற செய்தியை உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை தைலமியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் காணலாம். எனவே ஒரு சிறந்த ஒரு மஜ்லிஸ் என்பதை நாம் இதன் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம். அவுலியாக்களை நாம் நேசித்தால், அதாவது நல்ல மனிதன், ஒரு போலீஸ்காரன் கூட தான் கூட்டாளி வச்சிருப்பான், திருடன் கூட தான் வச்சிருப்பான். அந்த மாதிரி நாம் அவுலியாக்களை நேசிக்கிறோம் என்றால் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்திற்குண்டான வழியை தருகிறான் என்று நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவுலியாக்களை அவமதிக்கிறார்கள் என்றால் அவர் நரகத்திற்கு செல்லக்கூடிய கூட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பயும் சத்தியத்துக்கு எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். இருக்கிற இந்த குறைந்த காலத்தில் நம்மால் இயன்ற அளவு இந்த ராதிபத்துல் ஜலாலியாவை நாம் உயிர்ப்பிப்போம். அதை கொண்டு நம்முடைய உயிரையும் நம்முடைய கல்வையும் நாம் உயிர்ப்பித்துக் கொள்வோமாக. அல்லாஹ் எப்படி இந்த ராதிபத்துல் ஜலாலியா மஜ்லிஸில் நம்மை ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று நாளை மஹ்ஷரில் நம் உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் நம்முடைய மனைவி மக்கள், பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா உம்மத்தினர்களையும் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் குடியிருக்க செய்வானாக. எப்படி இந்த ராதிபத்துல் ஜலாலியாவில் அல்லாஹ் மஜ்லிஸில் நம்மை ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று நாளை கௌசுல் அஅலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி பகதாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அல்லாஹ் சொர்க்கத்திலே அவர்களோடு குடியிருக்கிற பாக்கியத்தை அவர் நமக்கு நசீபாக்கி தருவானாக. அவர்களுடைய கடைக்கண் பார்வைக்கு அருகதை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி புரிவானாக என்ற துஆவோடு இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய இந்த ராதிபத்துல் ஜலாலியா நிர்வாகத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. மௌலானா உஸ்தாத் ஹனீஃப் ஜமாலி அவர்கள் மദ്രஸா ஃபிர்தௌஸியா ஸ்ரீ கும்பாங்க இஸ்லாமோடிலிருந்து இருக்கிறார்கள். மிக அழகாக இந்த ராதிபத்துல் ஜலாலியாவுடைய சிறப்புகளை பற்றி சொன்னார்கள். சயாஹி என்ற மலக்கு வந்துக்கிட்டு அந்த சலவாத்தை எத்தி வைக்கும். அதாவது ராதிபத்துல் ஜலாலியா ஈமான் எப்படி ஈமானுக்கு உயிர் கொடுப்பது என்பதை இந்த ராதிபத்துல் ஜலாலியாவை நம்ம ஓதினால் நம்மளுடைய ஈமான் எப்படி பரிசுத்தமாகவும் பாதுகாக்கப்படும் என்பதையும் ரொம்ப சிறப்பாக சொன்னார்கள். அவுலியாக்களை பற்றி, இறை நேசர்களை பற்றி ரொம்ப அழகாக சொன்னார்கள். வலிமார்கள் அவர்களுக்காகத்தான்
மழை வருகிறது என்பதை கூட சொன்னார்கள். நல்லவர்களுக்கு பெய்யும் மழை நம் எல்லோருக்கும் என்று ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னார்கள். மற்றும் இறை நேசர்கள் யாரை நேசிக்கிறோமோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்கு வழி திறப்பதாக சொன்னார்கள். யாரெல்லாம் இறை நேசர்களை வந்து மிக கடுமையாக சாடுகிறார்களோ அவர்களெல்லாம் நரகத்துக்கு வழி இருப்பதாக ரொம்ப நமக்கு தெளிவை கூட்டினார்கள். நாம் எல்லோரும் வந்துட்டு அவுலியாக்களை நேசிப்பதோடு இந்த ராத்திபத்துல் ஜலாலியா போன்ற ஜிக்கர்களை தொடர்ந்து செய்து நம்மளுடைய அமல்களை வந்து இன்னமும் நம்மளுடைய இதயத்தை தெளிவாக்கி அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க நம் எல்லோரும் அல்லாஹ்விடம் துஆ செய்வோம். அடுத்து நாம் எல்லோரும் ஆவலுடன் காத்திருக்கும் பிரதான பேச்சாளர் மௌலானா அல் ஹாஃபிஸ் அஃஸலுல் உலமா அபு சலாஹில் டாக்டர் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் இப்பொழுது பேச இருக்கிறார்கள். அவர்களுடைய உரையை கேட்ப நீங்கள் எல்லோரும் காலையிலிருந்து இதுவரைக்கும் ரொம்ப நேரம் ஆவலாக இருக்கிறீர்கள். அவருடைய உரைக்கு பிறகு இன்னும் சில நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்வதற்காக இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவருடைய உரையை கேட்போம். அசர் தொழுதுட்டு அப்புறம் மற்ற விஷயங்களை நாம் தொடருவோம். இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது நான் மௌலானா அவர்களே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தயவுசெய்து இது முக்கியமான அல்லாஹ் ரசூலை பற்றி உள்ள பயான் பண்ணுறதுக்காக ஹஸ்ரத் அவர்கள் நாடு திறந்து வந்திருக்காங்க. நீங்களே பயான் பண்ணிட்டு இருந்தால் அவங்க பயான் கேட்க முடியாது. தயவுசெய்து நீங்கள் பயான் பண்ண வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒன்னே ஒன்று இது கொள்ளற அப்படியா? ஒன்னே ஒன்று 31 அதான் ஸ்லோ சார்ஜிங் இருக்கு. அது கெட்டு போயிடுச்சு வீட்டில் இருக்கு. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதம் நிறைந்த ராத்திபத்துல் ஜலாலியாவுடைய சிறப்புமிக்க இந்த மாநாட்டின் தகுதிமிக்க தலைவர் ஆலி ஜனாப் அல்ஹாத் டத்தோ பரக்கத் அலி சாஹிப் அவர்களே, ராத்திபத்துல் ஜலாலியாவுடைய மலேசியா நாட்டின் பிரதம ஹலீஃபா அல் ஆரிஃப் பில்லா அஷேகுல் காமில் பனைக்குளம் பாபா என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்பட்ட சையீது முஹம்மது வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அருமை புதல்வர் மௌலானா மௌலவி அல்லாமா முஹம்மது ஹியாமுல்லா பாக்கவி ஹலரத் பெருந்தகை அவர்களே, இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, அவையிலே அமர்ந்துள்ள அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே,
சகோதரிகளே, சிறப்புமிக்க இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பர்களே, நண்பர்களே, புனிதமான நிகழ்வில் நம்மை எல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். மதுஹபின் மகத்துவம் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ளலாம் என்று விளைகின்றேன். சில பேர் இன்னைக்கு கேள்வி கேட்கிறாங்க, குர்ஆன் இருக்குதுல, ஹதீஸ் இருக்குதுல, அந்த ரெண்டையும் பின்பற்ற வேண்டியதானே, எதுக்கு மதுஹபு என்று கேட்பாங்க. வெளிப்படையில் பார்த்தா நல்ல கேள்வி மாதிரி தெரியும், ஆனால் அடிப்படையிலே தப்பான கேள்வி. கஸ்தூரி பாயை பற்றி கட்டுரை எழுதுன்னு ஆசிரியர் சொன்னார். மாணவன் சொன்னா கேள்வியே தப்பு சார் அப்படின்னா. என்னடா சொல்ற, கஸ்தூரி பாய் நீங்க கஸ்தூரி பாய் கிடையாது, அவங்க கேள் அப்படின்னா புரியாததுனால. புரிஞ்சிருந்தா அதை கேள்வி கேட்க மாட்டான். அந்த மாதிரி குர்ஆனும் ஹதீஸும் இருக்கும் பொழுது எதுக்குங்க மூணாவது மதுஹபு என்ற கேள்வியே தவறு. ஏன் தெரியுமா? மதுஹபு என்றாலே குர்ஆனை பின்பற்றுவது, ஹதீஸை பின்பற்றுவது, மூன்றாவது ஒன்றல்ல. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கம் தான் மதுஹப். மதுஹப் என்கின்ற அரபி சொல்லுக்கு பாதை என்பது பொருளாகும். குர்ஆனுடைய பாதையிலே, ஹதீஸுடைய பாதையிலே நாம் செல்கிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஷாஃபி மதுஹப்ங்கிறோம், ஹனஃபி மதுஹப்ங்கிறோம். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஹனஃபி இமாம் என்ன விளக்கம் தர்றாங்களோ அந்த விளக்கத்தை ஏற்று நடந்தா ஹனஃபி மதுஹப். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஷாஃபி இமாம் என்ன விளக்கம் தர்றாங்களோ அந்த விளக்கத்தை ஏற்று நடந்தா அது ஷாஃபி மதுஹப். அவ்வளவுதான். நாம் மதுஹப் என்போம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம். மது தேவையில்லை, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம் என்று சில பேர் சத்தம் போடுவார்கள், நித்தம் சத்தம் போடுவார்கள். யதார்த்தம் என்ன தெரியுமா? அவர்கள் குர்ஆனையும் பின்பற்றுவதில்லை, ஹதீஸையும் பின்பற்றுவதில்லை என்பதுதான். சரி, குர்ஆன் ஹதீஸ் இருக்குது, ஷாஃபி இமாம்கிட்டயே நம்ம கேட்கணும், ஹனஃபி இமாம்கிட்டயே விளக்கம் கேட்கணும், நாமே குர்ஆனை படித்து தெரிஞ்சுக்கலாம்ல என்ன நீங்க நினைக்கலாம். அப்படி சில பேர் கேட்கிறாங்க. ஏன்னா எல்லாத்திலையுமே விவகாரம் பண்ற மாதிரி. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றது, நான் உதாரணத்துக்காக அதை சொல்றேன். இது கூட முன்னாலே சொல்லி இருப்பேன்னு நான் நினைக்கிறேன், ஆனாலும் சொல்றேன். விவகாரத்துக்கு ஒரு கதை, கற்பனை கதை தான் இது. கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கணவர் மனைவிட்டு கேட்டாரு, நீ எங்கம்மா போவ, சொர்க்கம் போவியா நரகம் போவியா? அந்த அம்மா சொன்னாங்க, நான் சொர்க்கம் தாங்க போவேன். இப்ப இந்த அம்மா அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க எங்கெங்க போவீங்க? அவர் சொன்னாரு, நான் நரகத்துக்கு போயிடுறேன். இந்த அம்மா கேட்டாங்க, ஏங்க இப்படி சொல்றீங்க? நீ சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால சொர்க்கம் சொர்க்கமாவா இருக்கும்? நீ இருக்கிற சொர்க்கத்தை விட நீ இல்லாத நரகம் எனக்கு தேவையில்ல, நான் அங்கேயே போயிடுறேன். இந்த அம்மா சொன்னாங்க, அப்படின்னா நானும் நரகத்துக்கே வந்துடுறேங்க. அவருக்கு பார்த்தாரு, இல்லடா இது நம்ம நரகத்துக்கு போனாலும் வர்றாங்களா, நம்ம மேல அவ்வளவு பாசமா இருக்காங்களோ அப்படின்னு அவர் நினைச்சாரு. அதான் கேட்டாரு, என் மேல அவ்வளவு பாசமா, இவ்வளவு நேசமா இருக்கிற, நரகத்துக்கு போனாலும் வர்றாங்கிற? அந்த அம்மா சொன்னாங்க, பாசமாவது நேசமாவது நரகத்துல நீங்க படுவீங்கல்ல அவஸ்தை, அதை நான் பார்க்கணும், நான் வர்றேன் அப்படின்னு. இது ஒரு கற்பனை கதை தான், யதார்த்தமா நடந்ததல்ல. விவகாரம் பண்ணுவதற்கு உதாரணமா இதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி மதுஹப் விஷயத்துல விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு சில பேர். ஏன் விளக்கம் கேட்கணும்? நீங்களே குர்ஆன் படிச்ச வேண்டியதானே, ஹதீஸை படிச்ச வேண்டியதானே, ஏன் ஷாஃபி இமாம் விளக்கத்தை கேட்குறீங்க என்று கேட்பாங்க. நாம கேட்கலங்க, அல்லாஹ் கேட்க சொன்னா அதனால கேட்டுக்கணும். ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியலையா, தெரிந்தவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க என்று அல்லாஹ் சொல்றான். எல்லோராலும் குர்ஆனை படித்து சட்டங்கள் பெற முடியுமா? சில பேர் சொல்றாங்க, வலக்கத் யஸ்ஸர்னா குர்ஆனை லிதிக்ர், இந்த குர்ஆனை நாம் எளிமைப்படுத்தியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க எங்க கஷ்டம்ங்கிறீங்க அப்படிமாங்க. எளிமையான விஷயங்களும் உண்டு. தாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீ, இந்த வேதம் அதுல எந்த சந்தேகமும் இல்லை என்று படிக்கிறோம். எல்லாரும் தெரிஞ்சதா? இது இன்னொரு ஆடு விளக்கம் தேவையில்லை. ஆனா வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமா இருக்கு பாத்தீங்களா, அது மற்றவங்க சொல்லணும். நீங்களும் படித்து பாருங்களா வேண்டுமானா. வாரிசுரிமை சட்டம் ஒரு நெடிய ஆயத்துகள், அதை நீங்க படித்து பாருங்க, புரியாது.
யதார்த்தம் இது. அதனாலதான் அல்லாஹ் சொன்னா, உங்களுக்கு தெரியலன்னா குர்ஆனை போய் படிங்க அப்படிங்கிற. அல்லாஹ்க்கு தெரியும், அவங்கதான் தெரியலங்கிறாங்களே, அப்ப தெரிஞ்சு வந்தாலும் விளக்கணும், அங்கிட்டு போய் கேட்கிறாங்க. அதனாலதான் நாம் ஷாஃபி இமாம் சொல்படி கேட்டு நடக்கிறோம். ஏங்க இப்பவே வச்சுக்கிறோமே, நம்ம தொழுகிறோம், சுபஹ், லோஹர், அசர், மக்ரிப், இஷா தொழுகிறோம்ல. அதே போல சுபஹுக்கு 2 ரக்காத், லோஹருக்கு 4 ரக்காத், அசருக்கு 4 ரக்காத், மக்ரிபுக்கு 3 ரக்காத், இஷாவுக்கு 4 ரக்காத். உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், உங்களை எத்தனை பேர் இந்த ரக்காத்து எண்ணிக்கையை ஹதீஸை படிச்சுட்டு வந்து இப்போ தொழுதுட்டு இருக்கிறீங்க? உங்களுடைய வயசு எவ்வளோ ஆகிருக்கும். நான் புகாரில் படித்தேன், சுபுக்கு 2 ரக்காத் இருந்துச்சு, அதனால தான் நான் சுபு 2 ரக்காத் தொழுகிறேன். எத்தனை பேர் நீங்க அப்படி படிச்சீங்க சொல்லுங்க? இல்லைங்க, சொல்லி தாங்க தெரியணும். எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. நான் மதுஹபே வேண்டாம் என்றவர்களிடம் கூட இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். மதுஹப் வேணாங்கிறீங்க, நீங்களே குர்ஆனை படிக்கலாம்ங்கிறீங்க. சரி, 5 நேரம் தொழுகை ரக்காத் இருக்குதுல, அது புகார்ல நீங்க எடுத்தாங்க அப்படின்னு கேட்டேன். எடுத்து தரல. யதார்த்தத்தை பேசணும். சும்மா தத்துவம் பேசுறதா எப்படி பேசிக்கிட்டே இருக்கலாம்? யதார்த்தம். அதனால தான் அல்லாஹ் சொல்றான். சரி, ஏன் தெரிந்தவர்கள் கேட்க வேண்டும்? சில பேர் படிப்பாங்க, தப்பா வழங்கிடுவாங்க. ஒரு ஆள் பள்ளிக்கூட போறாரு, ஒரு பக்கெட்ல தண்ணி கொண்டு போறாரு பள்ளியாசலுக்குள்ள. ஏப்பா பள்ளியாசலுக்குள்ள தண்ணி கொண்டு போறேன்? இல்ல, நான் சஃப்ல தொழில் 2 பேரை தான் நான் உதவி செய்வேன் அப்படிங்கிறாரு. ஏன் எப்படி செய்யறேன்? அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, இதா குந்தும் இல ஸலாத்தி, தொழுகைக்கு நீங்க நின்றுட்டா ஃபக்ஸுலு உஜூஹக்கும், முகத்தை கழுவுங்க, கையை கழுவுங்கிறான். அதனால நான் சஃப்ல போய் நின்ற பிறகுதான் நான் உதவி செய்வேன். பள்ளியால தண்ணியா போயிருமாப்பா? இல்ல, அல்லாஹ் அப்படிதான் சொல்லியிருக்கிறான். இதைத்தான் நேரடியா படிச்சா விபரீதம் வரணும் அப்படிங்கிறது. அதுதான் இமாம்கள் தேவை. அங்கே தொழுகைக்கு நின்றால் என்பதல்ல, தொழுகைக்கு நிற்பதற்கு ஆயத்தமானால் இந்த விளக்கை இமாம்கள் தான் தருவாங்க. அதே போல பாருங்க, ஒரு அம்மா ஆப்பிள் பழம் வித்துக்கிட்டே போகுது ரோட்ல. ஆப்பிள் பழம்னு போய் வித்துக்கிட்டே போகுது. பின்னால் ஒருத்தன் போனான், அந்த அம்மாவுக்கு தெரியாம கூடையிலேருந்து ஒரு பழத்தை எடுத்துட்டான். இதை ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் தூரம் போனான், ஒரு ஆள் வழியில, ஏன் பசிக்குது, ஏதாவது தாங்கல, திருடி வச்சிருந்தாலும் ஆப்பிள் பழம், அதை கொடுத்துட்டான். இதே பார்க்கிறாரு அவரு, என்னடா இது உனக்கு புரிஞ்சு கொள்ள முடியலையே, இங்கு திருடா, அங்க ஒரு ஏழைக்கு உதவி செய்யறான், என்ன போய் கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி கேட்டாரு. என்னப்பா அங்க திருடின, இங்க உதவி செய்யற என்ன? அந்த ஆளு சொன்னாரு, எல்லாம் நான் விவரம் அறிந்துதாங்க இதை செய்யறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான்ல, மன்ஜா பில் ஹசனத்தி பலஹு அஷ்ரு அம்சாலிஹா. ஒரு ஆள் ஒரு நல்ல காரியம் செஞ்சா அவருக்கு 10 மடங்கு நன்மை கிடைக்கும். ஆனா ஒரு ஆள் ஒரு தப்பு பண்ணா பலா யுஜிசா இல்லா மித்லஹா, அதுக்குண்டான தண்டனை மட்டும்தான், ஒரு தண்டனை மட்டும்தான். எல்லாம் அப்படி சொல்லியிருக்கிறான்ல. அந்த கணக்கு பிரகாரம் தான் இப்ப நான் செஞ்சுக்கிட்டு வர்றேன். இங்க நான் திருடும் போது அது பாவம் தான், ஒரு தண்டனை தான். சரி, இங்க ஒரு ஆளுக்கு நான் உதவி செஞ்சேன், ஒரு நல்ல காரியம் செஞ்சா 10 கிடைக்கும், 10ல் 1 கிடைச்சிட்டா 9 உண்டு எனக்கு. அப்பதான் அவர் சொன்னாரு, நீ போட்ட கணக்கு தப்பாகி போச்சுப்பா. ஏன்னு கேட்டா, எல்லாம் கொடுப்பான், நீ ஒரு நல்ல காரியம் செஞ்சா 10 மடங்கு நன்மை தருவான். எப்ப தருவான்? அது அல்லாட்ட கபூல் செய்யப்பட்டாதான். நீ செஞ்ச இந்த நல்ல காரியம் அல்லாட்ட கபூல் செய்யப்பட்டதா இல்லையா உனக்கு எப்படி தெரியும் என்று அவர் கேட்கும் போதுதான் அவன் நினைச்சான், நம்ம போட்ட கணக்கு தப்பு அப்படின்னு நினைச்சான். அதனால பிறட்ட கேட்கணும் அப்படி சொல்லலாம். அவங்களே சொல்றாங்க, ஏன்னா ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாங்க ஒரு பயணத்தில் இருந்தோம், எங்கட ஒருவருக்கு தலையில கல்லடிப்பட்டு காயம் ஏற்பட்டுச்சு, குளிப்பும் கடமையா போச்சு அவருக்கு. எங்கிட்ட எல்லாம் மத்தவங்க கேட்கிறாரு, எங்க குளிப்பு கடமை, ஆனா தலையில காயமா இருக்குது, தண்ணி ஊத்துனாக்கா எனக்கு இடைஞ்சல் வரலாம், நான் தயமம் செஞ்சுக்கலாமா? எப்படி உணவுக்கு பாரமா தயமம் செய்யறோம், அந்த மாதிரி குளிப்புக்கு பாரமா தயமம் செய்யலாமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. எல்லா சஹாபிகளும் சொன்னாங்க, அதெல்லாம் முடியாதுங்க, கூட தண்ணி இருக்குதுல்ல, தண்ணி இல்லாவிட்டா தயமம் செய்யலாம், இப்ப தண்ணி இருக்குதுல்ல, குளிச்சு தாங்க ஆகணும். அவர் குளித்தார், காய்ச்சல் ஏற்பட்டது, அந்த காய்ச்சலிலேயே இந்த உலகை விட்டும் அவர் மறைந்து விட்டார். ஸல்லல்லாஹு அவங்ககிட்ட சஹாபா மக்கள் வந்தா நடந்ததையெல்லாம் சொல்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவரை அநியாயமாக கொண்டு போட்டு விட்டது. ஏங்க தெரியாவிட்டா தெரிஞ்சவங்க கேட்க வேண்டியதானுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எங்க சட்டத்தை சொல்லி ஒரு உயிர் அநியாயமா போச்சாங்க. இன்னமா ஷிஃபாவுல் ஐயி அஸ்ஸுஆல், அறியாமைக்குண்டான மருந்து பிறரிடம் கேட்பதுதான். கேட்டு தான் மார்க்கம் அப்படிம்பாங்க அந்த காலத்தில் பெரியவங்க எல்லாம். கேட்க வேண்டியதானங்க.
அபூதாலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பாத்தீங்களா? ஆனா இன்னைக்கு கேட்கிறோம்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க. அவங்க கேள்வி கேட்கறத பார்த்தா இவங்க கேள்வி கேட்காம இருக்கிறதே நல்லதாகி போச்சு அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரிதான் கேள்வி கேட்கிறாங்க. அதத்துல ஒரு ஆள் வந்து கேட்டாரு, அதுல இந்த ஆடு மாடெல்லாம் நம்ம பிஸ்மில்லா சொல்லி தானே அறுக்கிறோம். ஆமா, அது சாப்பிடலாம் தானே? சாப்பிடலாம். இப்ப அடுத்தவர் கேட்கிறாரு, ஒரு ஆடு மாடு தானா செத்து போச்சு, இப்ப அதை சாப்பிடலாமா? அதற்கு சொன்னாங்க சாப்பிடக்கூடாதுப்பா. இப்ப இந்த ஆளு கேள்வி கேட்கிறாரு, என்ன அசரத்து? மனுஷன் மூத்தாக்கினதை சாப்பிடலான்ட்டீங்க, அல்லாஹ் மூத்தாக்கினதை சாப்பிடக்கூடாதுங்க. பிஸ்மில்லா சொல்லி நாம அறுத்தா நாம மூத்தாக்குறோமா? அதை சாப்பிடலாமா? தானா செத்து போனா அல்லாஹ் தான் மூத்தாக்குறானா, அதை எப்படி சாப்பிடலாம்? சாப்பிடக்கூடாது. நம்ம ஏன் இந்த வித்தியாசம்? அவர் கேட்கிறாரு, மனுஷன் மூத்தாக்கினதை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அல்லாஹ் மூத்தாக்கினதை போய் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறார். எப்படிங்க? கேள்வியே தவறு. ஏன் தெரியுமா? இந்த ரெண்டு இடத்திலும் மோத்தாக்குறது அல்லாதாங்க. நாம பிஸ்மில்லா சொல்லி அழுத்தாலும் அல்லாதான் மோத்தாக்குறான். மோத்தாக்குறப்போ நம்மகிட்ட இருக்கா? தானா செத்து போனாலும் அல்லாதான் மோத்தாக்குறான். இவருக்கு அந்த ஞானம் இல்லாதனாலதான் இப்படி ஒரு கேள்வியை வைக்கிட்டார். ஏன்? அந்த அறியாமையின் வெளிப்பாடாக. இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்கணும். சில பேர் மடக்கிறதுக்காண்டி கேள்வி கேட்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா கேள்வியில் ரெண்டு வகை இருக்கு. தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, பிறரை மடக்க வேண்டும் என்பதற்காக, தனக்கு தெரியும் என்பதை காட்டுவதற்காக. சில பேர் ஒரு நாளைக்கு அவங்கள்ட்ட இருக்கும், அவள் தெரியுங்கிறத காட்டுறதுக்காண்டி, நான் தெரியுமா உங்களுக்கு தெரியுங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி இப்படிம்பாங்க. இதனால எல்லாம் இல்லை. தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்க கேள்வியை தாராளமாக கேட்கலாம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல குர்ஆன் இறங்கியது. ஸல்லல்லாஹு தான் ஹதீஸ் சொல்றாங்க. எல்லாம் அரபி மொழி தானே. சஹாபா பெருமக்கள் அரபி மொழியை தான் பேசுறாங்க. ஆனாலும் எல்லா வசனங்களுடைய விளக்கம் அவங்களுக்கு தெரியலையே. நபி ஸல்லல்லாஹு அவங்ககிட்ட தானே வந்து கேட்கிறாங்க. இன்னா அன்ஸல்னா திக்ர, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறாங்க அல்லவா, நீ துபையின லின்னாஸ் அப்படின்னு சொல்றாங்க. நபி அவர்களே, உங்களுக்கு நாம் குர்ஆனை இறக்கி வைத்தோம், மக்களுக்கு நீங்க தெளிவுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவை. இப்ப பாருங்க, ஒரு வசனம் வந்துச்சு, நமக்கெல்லாம் தெரியும். சஹர் சாப்பாடு எது வரைக்கும் சாப்பிடலாம்? சுபுடைய நேரம் வரைக்கும் சாப்பிடலாம். அப்படிதானே? சுபுடைய நேரம் தான், பாங்கு சொல்றது இல்லை. ஏன்னா சில இடங்கள்ல பாங்க 5 நிமிஷம் கடிச்சு கூட சொல்லுவாங்க. இன்னெல்லாம் பாங்கு சொல்லலேன்னு சாப்பிட்டுலாம் இருக்கக்கூடாது. எப்போ சுபுடைய நேரம் வந்துச்சோ டைம் முடிஞ்சு. அதனாலதான் ரமலான் காலத்துல தெரிஞ்சு வச்சுக்கணும், சுபுடைய நேரம் எப்போ வருது, பாங்கு சொல்றதுன்னு தெரிஞ்ச வேணாம். சப்போஸ் நம்ம லேட்டா பாங்கு சொல்லிட்டு என்ன செய்யறது, நமக்கு நோம்பு கிடைக்காம போயிருப்பாங்க. அதனால தெரிஞ்சு வச்சுக்கிறேங்க சுபுடைய நேரத்தை. ரமலான் மாதத்துல குறிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறேன். ஆனா பாங்கு சத்தம் கேட்டுட்டா வாயில் இருந்தாலும் கீழே துப்பிடணும். சாப்பிட்டுட்டே வர்றீங்க, அல்லாஹ் அக்பர் வந்துச்சா வாயில் இருக்கிறேன்னு துப்பிடணும். அதான் வாய் வரைக்கும் கொண்டு போயிட்டோமே, அதை உள்ளுக்கு தள்ளிடுவோம் அப்படின்னு செய்யக்கூடாது. அதுபோல நீங்க தண்ணி குடிச்சுக்கிட்டே வர்றீங்க, அல்லாஹ் அக்பர் வாயில் இருக்கிற தண்ணியில கீழே துப்பிடணும். ஏன்? டைம் முடிஞ்சு போச்சு, இது உள்ளு வரக்கூடாது, தொண்டைக்குள்ள விட்டு கீழே போடக்கூடாது. இந்த சட்டம் நம்ம பெற்றுக்கணும். அப்பதான் நல்லது, அப்பதான் நோம்பு கிடைக்கும்னு வைங்க. சரி, அல்லாஹ் இந்த சட்டம் குர்ஆனிலே சொல்றான், குலு வஷரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி. நீங்க உண்ணுங்கள், பருகுங்க, கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெரிகின்ற வரைக்கும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்கிட்டானா. ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்க, அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சஹாபி ஒரு கருப்பு கயிறு எடுத்துக்கிட்டாங்க, ஒரு வெள்ளை கயிறு எடுத்துக்கிட்டாங்க, தலையாணிக்கு கீழே வச்சாங்க. காலை வரைக்கும் பார்க்கறாங்க, ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கறாங்க, யார சொல்றது, அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறான், நான் இந்த 2 கயிறையும் எடுத்து தலையாணிக்கிற தான் வச்சேன், ஒன்றும் புரியலையே அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. என்னங்க, உங்களுடைய தலைவாணி அவ்வளவு பெருசா, அவ்வளவு விசாலமானதா உங்க தலையண, எப்படிங்க அதை உள்ளுக்க வைக்க முடியும்? ஏன் தெரியுமா? அந்த இறைவன் கருப்பு கயிறு என்று சொன்னது சபாதுல்லை, இரவனுடைய இருட்டு. வெள்ளை கயிறு நல்லா சொன்னால பயாதுன் நஹார், பகலின் வெளிச்சம். அதான் அர்த்தம். இரவின் இருட்டு அகன்று பகலின் வெளிச்சம் வருகின்ற வரை, அதுதான் சுபோடைய நேரம், வைகறை நேரம். அப்ப இவரு கையை கொண்டு உள்ளுக்கு வச்சா அந்த விளக்கத்துக்கு வர பார்த்தா இரவனுடைய இரவின் இருட்டு, எல்லா இருட்டு உலகத்துடைய எல்லா ரெண்டையும் தலையணிக்க வைக்க முடியுமா? பகலுடைய
வெளிச்சம், உலகத்துல எல்லா வெளிச்சத்தையும் அந்த தலையை நிற்க வைக்க முடியுமா? அதான் செல்லாம் சொன்னாங்க, உங்க தலையில அவ்வளவு பெருசாங்க, உலகத்தில் உள்ள எல்லா இருட்டு வெளிச்சத்தை எல்லாம் உள்ளுக்குள்ள வைக்கிறீங்க. அப்ப கயிறு இல்லை, அந்த கயிறு இல்லை. இங்க யோசிங்க, அந்த சஹாபி யாரு? அரபி மொழி பேசுறவங்க தான். அரபி மொழி தான் தாய்மொழி. ஆனாலும் இந்த வசனத்தை அவங்களாம் புரிய முடியல. அப்ப நம்ம எப்படி புரியுவோம்? அதான் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மொழியில லாங்குவேஜ் எத்தனையோ அர்த்தம் இருக்கும் ஒரு வார்த்தைக்கு, எல்லா மொழியிலும் இருக்கக்கூடியதான். நமக்கு தெரிஞ்ச ஒரு அர்த்தத்தை வச்சு பிரச்சனை பண்ணாது. படிக்கவே தெரியலையே போகலாம், சரியா படிக்க தெரியாதவங்களா இருக்கிறாங்கல்ல. தமிழ்நாட்டில் ஒரு ஹோட்டல்ல தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சர்க்கரை கொடுக்குற பழக்கம் இருந்துச்சு. திடீர்னு சர்க்கரை விலை கூட்டினோன்னா போர்டில் எழுதி போட்டாங்க, இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை இல்லை அப்படின்னு. ஒரு ஆள் அங்கே வந்தார், சர்வர் கூப்பிட்டாரு, தோசை கொண்டு வா, கொண்டு வா வச்சாச்சு. சர்க்கரை கொண்டு வா, போர்டை காமிச்சாரு சர்வர். இவர் பார்த்தாரு, இன்னொரு தோசை கொண்டு வா அப்படின்னாரு. இன்னொரு தோசை வச்சாச்சு. உப்ப சர்க்கரை கொண்டு வா, போர்டை தான் காமிச்சாரு சர்வர். ஆமாப்பா, அங்க என்ன எழுதி வச்சிருக்கீங்க? இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது. அங்க இன்று முதல் தோசைக்கு அப்படின்னு இருக்குது. இவன் இன்று இங்கிட்டும் முதல் அங்கடி சேர்த்துட்டான். இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது, நான் ரெண்டாவது தோசைக்கு தான் கேட்கணும், கொண்டு வா அப்படிங்கிறான். என்னடா தப்பி தப்பால புரியுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அதை அழிச்சுட்டு வேற வகை ஆயிட்டனாரு. இனிமே தோசைக்கு சர்க்கரை கிடையாது அப்படின்றான். அவனும் சும்மா இல்லை, சர்வ கூப்பிட்டு மேல் தோசை தூக்கிட்டான், கொண்டு வா சர்க்கரைங்க காமிச்சாரு. ஆமா, அங்க என்ன எழுதி வச்சிருக்கீங்க? இனி மேல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது, நான் இப்ப கீழ் தோசைக்கு தான் கேட்கிறேன், கொண்டு வா அப்படிங்கிறான். படிக்க தெரியல, படிக்க தெரியாது. இப்படி ஒண்ணு படிக்க தெரிந்தும் புரியாத உலகம் ஒண்ணு இருக்கிறது. அதுதான் இப்போ நீங்க கேட்டீங்க, ஏன் மதுஹப் வேணும், ஏன் குரான் இருக்குது? நம்ம சொல்லிட்டோம், ஷாஃபிமா ஹனீஃபா சொல்ற விளக்கம் தான் மதுஹப். சரி, இந்த ரெண்டு பேரும் குரான் தான் விளக்கம் தர்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் ஆளுக்கு ஒரு சட்டத்தை சொல்லி இருக்கிறாங்க? சில விஷயங்கள், பெரும்பாலான விஷயங்கள் அப்படி இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். ஒரு சில விஷயங்கள்ல ஷாப்பில கூடுன்னு இருக்கும், அணக்கில கூடான்னு இருக்கும். தொழுகை முறையில் கூட சில வித்தியாசங்களை பார்க்கலாம். எல்லாமே குர்ஆனை வச்சுதானே விளக்கம் சொல்றாங்க, ஹதீஸை வச்சுதானே விளக்கம் சொல்றாங்க. அப்ப ஏன் கருத்து வேறுபாடு வருகிறது என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அப்படி சொன்னா, ஏன் சொல்லலாம் சொல்லிட்டாங்கல்ல, சல்லு கமார் ஐத்து மூனி உசல்லி, நான் தொழும்போது எப்படி பாக்குறீங்களோ அப்படி தொழுங்கன்றாங்க. புகார் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்பதான் கேட்கறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுற மாதிரி தொழ வேண்டியதானே, ஏன் ஷாஃபி பரான் தொழுறீங்க, ஹனஃபி பரான் தொழுறீங்க, வித்தியாசம் வருதுன்னு கேட்கறாங்க. கேள்வியே தப்பு. ஏன்னா ஷாஃபி மதவுடைய முறையும் ஹனஃபி மதவுடைய முறையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த முறைதான். எப்படி தெரியுமா? உதாரணத்துக்கு மட்டும் சொல்றேன். தொழுகையில ஜமாத் நடக்கும், நீங்க வலதுவாலி அப்படின்னு இமாம் முடிச்சோன்னா ஆமீன் சத்தம் போடுவாங்க. ஷாஃபி மதவை சேர்ந்தவங்க. ஹனஃபி மதவை சேர்ந்தவங்க மெதுவா சொல்லுவாங்க. ஏன்? ரெண்டுமே ஹதீஸுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விதமா சொல்லியிருக்கிறாங்கல்ல, அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. ரஃபஅ பிஹா சௌதஹு, தங்கள் சத்தத்தை உயர்த்தி சொன்னார்கள். திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸை ஷாஃபி இமாம் எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் சில கட்டங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. ஹஃபல்லா பிஹா சௌதஹு, தங்கள் சத்தத்தை தாழ்த்தினார்கள், மெதுவாக சொன்னார்கள். இந்த ஹதீஸும் திருமதியில் தான் இருக்கிறது. இந்த ஹதீஸை ஹனஃபி இமாம் எடுத்துக்கிட்டாங்க. பழகிடுச்சா? நம்ம சத்தம் போட்டாலும் ஹதீஸ் தான், மெதுவா சொன்னாலும் ஹதீஸ் தான். ஹதீஸ் விட்டு எங்க போனோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத மாதிரி தான் நம்ம தொழுதுகிட்டே இருக்கிறோம். சரி, கையை உயர்த்தி வச்சுக்கிறீங்களேன். ஷாஃபி மதம் ஆரம்பத்துல உயர்த்துவாங்க, நீர் வைக்கும்பொழுது ஹனஃபி மதக்காரங்க கூட உயர்த்துவாங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்துதான் ருக்குவுக்கு போகும் பொழுது கையை உயர்த்தி தான் ருக்குவுக்கு போவாங்க ஷாஃபி மதத்தை சார்ந்தவங்க. அப்ப ருக்குலேருந்து சமீ அல்லாஹ் லிமன் ஹம்தா எந்திரிப்பாங்கல்ல, அப்பவும் கையை உயர்த்துவாங்க, பார்த்துருப்பீங்க. இப்படி இருக்கு. ஆனா ஹனஃபி மதத்தை சார்ந்தவங்க ஃபர்ஸ்ட் உயர்த்துறாங்கல்ல நியத்துக்கு, அவ்வளவுதான், அது பிறகு கையை உயர்த்த மாட்டாங்க. ஏன்? ரெண்டும் ஹதீஸுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக கையை உயர்த்துவாங்க, ருக்குக்கு போகும்போதும் கையை உயர்த்துவாங்க, ருக்குவிலிருந்து எழுந்திருக்கும் போதும் கையை உயர்த்துவாங்க. இது புகார்ல இருக்கிறது. இந்த ஹதீஸை ஷாஃபி இமாம் எடுத்துக்கிட்டாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக கையை உயர்த்தி கட்டுறாங்கல்ல, அவ்வளவுதான். லம் யர்ஃபா யதைஹி இல்லா மர்ரத்தன் வாஹிதா,
ஒரே ஒரு தடவை மட்டும்தான் கையை உயர்த்துவாங்க, மற்ற தடவைகள் கையை உயர்த்தது இல்லை. அபூதாவுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸை ஹனபி இமாம் எடுத்துக்கிட்டாங்க. 2 ஹதீஸ்ல தானே இருக்குது. நீங்க கேட்கலாம் ஏன் 2மே ஹதீஸ்ல இருக்குது அப்படின்னு கேட்கலாம். 2 விதமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிறாங்க. கையை உயர்த்தி இருக்கிறாங்க, உயர்த்தாமலும் இருக்கிறாங்க. அப்படி செஞ்சது இன்னைக்கும் ஹயாத்தா இருக்கிறது மதஹுனால. மதஹ் இல்லைன்னு வைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செயல் மட்டும் இருக்கும், இன்னொரு செயல் அழிந்து போயிருக்கும். இறைவன் நாடினான் எனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எந்த செயலும் கியாமத் நாள் வரைக்கும் அழிந்து விடக்கூடாது, மறைந்து விடக்கூடாது என்று இறைவன் விரும்பினான். மதுஹபுகளை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் இறைவன் பாதுகாத்துக் கொண்டே வருகிறார். மதுஹபுடைய பலன்களில் இதுவும் ஒன்று என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம். அதுபோல பெருநாள் தொழுகையில பார்ப்பீங்க. பெருநாள் தொழுகை ஷாஃபி மதஹபா இருந்தா ஃபர்ஸ்ட் முதல் ரக்காத்துல 7 தக்பீர், 2வது ரக்காத்துல 5 தக்பீர். ஆனா ஹனபி மதஹப்ல எக்ஸ்ட்ரா சொல்லக்கூடிய தக்பீர் முதல் ரக்காத்துல 3 தான், 2வது ரக்காத்துல 3 தான். ஏங்க இப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விதமா செஞ்சிருக்கிறார். முதலாவது ரக்காத்துல 7, 2வது ரக்காத்துல 5. ஹதீஸ் திருமீதியில் இருக்குது. ஷாஃபி இமாம் எடுத்துக்கிட்டாங்க. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட கேட்கப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகையில எப்படி தக்பீர் சொல்லுவாங்க? அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிரு ஃபீ ஸலாத்தில் அல்ஹா வல் ஃபித்ரி. ரெண்டுலயுமே ஹஜ் பெருநாள் நோன்பு பெருநாள் 4 தக்பீர்கள். தக்பீரஹு அலல் ஜனாயிஸ், ஜனாஸா தொழுகை எப்படி 4 தக்பீர் சொல்றோம் அந்த மாதிரிங்கிறாங்க. அபூதாவுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ நீங்க கேட்கலாம், அதற்கு 3 தானே எக்ஸ்ட்ரா சொல்றோம், நீங்க இப்போ சொன்ன ஹதீஸ்ல 4 இல்ல இருக்குது அப்படின்னு கேட்கலாம். 4 ஆனா மொத்தத்துல 4, எக்ஸ்ட்ரா சொன்னதுதான் 3. எப்படி நேற்று வச்சுட்டோமா? அல்லாஹ் அக்பர். ஒன்னாச்சா? எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க 3, மொத்தத்துல 4. 2வது ரக்காத்துல எக்ஸ்ட்ரா சொல்றது 3, அப்புறம் ருக்குக்கு போகும்போது 1 சொல்றீங்க, மொத்தத்துல 4. என்ன ஹதீஸ் இருந்தாங்க அதை நினைவில் வைங்க. இமாம்கள் தங்களுடைய சட்ட பையில் இருந்து சட்டங்களை எடுத்து தரவே கிடையாது. குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு பண்ணி தான் சட்டங்களை தந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸ் அப்படின்னு சில பேர் சொல்றாங்கல்ல, எந்த ஞானமும் அவங்களுக்கு கிடையாது. ஞானம் இல்லாம தான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சில கேள்வியை நாங்க கேட்டோமே, நீங்களும் புரிஞ்சுக்கிறோங்கிறீங்களே, நீங்களே புரியலங்கிறீங்களே, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றீங்களா? சொல்றாங்க. அப்படியா? வல் ஃபஜ்ரி படையானின் அஷ்ரின், சுபு நேரத்துமே சத்தியமாக, 10 இரவுகளிலுமே சத்தியமாக. 10 இரவு எது சொல்லு அப்படின்னு சொல்ல முடியல. எப்படி சொல்ல முடியும்? இமாம் கிட்ட தான் போகணும், அவங்க தான் சொல்லி தரணும். அப்பதான் நான் கேட்டேன், ஏன்பா நீங்க எல்லாம் குரான்னு சொல்றீங்க? உங்களுக்கு தான் கரையும் தெரியல, துறையும் தெரியல, நீங்க எல்லாம் என் படகு ஓட்ட போறீங்க? படகு ஓட்டுற தகுதி உங்கள்கிட்ட இருக்குதா? இல்ல. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியல, நீங்க உகாண்டா போய் உடுப்பு பிடிக்க போறேங்கிறீங்க. எப்படி உங்களுக்கு முடியும்? தெரிந்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. அதுதான் நல்லதுங்கிறத பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்க. இப்போ மதஹப் குர்ஆன் இருக்கிறதுல குர்ஆன் பின்பற்றினா ஒற்றுமையா இருக்கலாம்ல, ஏன் நமக்கு மத்தியில் பிரிவினை? ஷாஃபி ஹனபி ஒன்னு பிரிவினே கிடையாது, நம்ம ஒற்றுமையா தான் இருந்துக்கிறோம். ஷாஃபிக்கு ஒரு நாள் பெருநாள், ஹனபிக்கு ஒரு நாள் பெருநாள் எங்க பார்த்துருக்கீங்களா? இல்ல. பெருநாள் கொண்டாடுவோங்க, ஷாஃபி ஹனபி எல்லாம் சேர்ந்து தான் கொண்டாடுவோம். நோன்பு ஆரம்பிப்போம்ல, ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, ஷாஃபி ஹனபி எல்லாம் ஒரே நாள்ல தான் செய்வோம். எங்கேயா வித்தியாசம் இருக்கா? ஆனா ஒற்றுமை பத்தி பேசுறாங்கல்ல இந்த கூட்டங்கள்லாம், பல பேர்களோடு வந்திருக்கிறாங்கல்ல, என்னங்க பிரிவினை ஷாஃபி அனுப்பினாங்க. இன்னைக்கு அவங்க பார்த்தா பல ஜமாத் ஆகி போச்சு. ஏ ஜமாத், பி ஜமாத், சி ஜமாத், டி ஜமாத் சொல்றதுக்கே வாய் அடிக்கும். அது மாதிரி சொல்லிட்டே இருக்க முடியாது, அத்தனை ஜமாத். இப்பதான் நான் கேட்கிறேன், நீங்க சொன்னீங்கல்ல குர்ஆன் டிஸ்பிளின்னா ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லி, நீங்க எல்லாம் குர்ஆனை தான் வச்சிருக்கிறீங்க. நீங்க பல ஜமாத்தா இருக்கிறீங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு குர்ஆன் தானே இருக்கு, உங்க எல்லாருக்கும் ஒரு புகாரி தானே இருக்கு. நீங்க எங்க பல ஜமாத்தை பிரிஞ்சீங்க? சொல்வது முடியல. ஆனா ஒரு காலத்துல தத்துவம் பேசினாங்க. சரி, என்னென்ன ஒவ்வொரு அவங்களுக்குள்ள சட்டங்கள் மாறுபடுது. எல்லாத்துக்கும் ஒரு குர்ஆன் தான் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு புகார் தான் இருக்கு. சட்டத்தை பாத்தீங்களா?
ஏ ஜமாத்து சொல்லுது ஜகாத்து ஆயில ஒரு தடவை கொடுத்தா போதும். பி ஜமாத் சொல்லுது இல்ல இல்ல ஒவ்வொரு வருடம் கொடுக்கணும். ஏ ஜமாத் சொல்லுது இந்த பிறை பார்க்கறது அந்தந்த பகுதியில தான் பார்த்தாகணும். பி ஜமாத் சொல்லுது இல்ல இல்ல சர்வதேச பிறை. ஏ ஜமாத்து தத்தம் பகுதி பிறை, பி ஜமாத்து சர்வதேச பிறை. சவுதியில பார்த்துட்டா இங்க போகுது, இங்க பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஒன்னா யாரு குர்ஆன் ஹதீஸ் அப்படி சொல்றதுதான். அதே போல சிஹ்ர் என்பதே இல்லை ஏ ஜமாத்து. சிறு இருக்க நம்பன அது சிறுக்கு. பி ஜமாத் சொல்லுது சிறு உண்டு, அதை மறுத்தை நீ குஃபுரு. யார் அவளுக்கு மத்தியில நம்ம ஒதுக்கல, இந்த 2 பேர் சொல்ற உண்மைதான் சொல்லணும். அடுத்து குர்ஆனிலே எழுத்து பிழை ஏ ஜமாத்து. பி ஜமாத் எழுத்து பிழையெல்லாம் இல்லை. ஜும்மாவுக்கு முந்தின சொல்லுறது இருக்கா உண்டு ஏ ஜமாத்து, இல்லை பி ஜமாத். என்னங்க குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றினா ஒற்றுமையா இருக்கலாம், ஷாஃபி ஹனபி பிரிவினைன்னு சொல்லி இப்ப ஆளுக்கு ஒரு சட்டை சொல்லிங்க. நான் ஏ பின்னு நிக்கிறேன், போகல இன்னும் சீக்கலாம் டீக்கலாம் போகல, போனா இன்னும் இருக்குது. அது ஒண்ணு மட்டும் சொல்லவா, பெருநாள் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் ஒரே நாள் தான் பெருநாள். இப்ப அந்த ஜமாத்து யாரு குராஜி சத்தம் போட்டுக்கிட்டே நடந்தாங்கல்ல மூச்சு 3 தடவை, அவ்வளோ தெரியுமா 3 நாள் பெருநாள். 3 நாள் பெருநாளுங்க. ஏ ஜமாத்துக்கு ஒரு நாள் திங்கக்கிழமைன்னு வைங்க, பி ஜமாத்துக்கு செவ்வாய்க்கிழமை பெருநாள், சி ஜமாத்துக்கு புதன்கிழமை பெருநாங்க. ஒரு ஊருக்குள்ள இந்த கொடூரத்தை எங்கேயா கேட்டிருக்கோமா? சரி ஊருக்குள்ள அல்ல, வீட்டுக்குள்ளேயே கணவன் ஏ ஜமாத்து, மனைவி பி ஜமாத்து. கணவர் இன்னைக்கு நோக்க விட்டுட்டாரு, பெருநா கொண்டாடுறாரு. அவங்க பி ஜமாத்து மனைவி அவங்க பாவம் அவங்க நோக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. இவர் நல்லா வட்டில் போனா சாப்பிடுறாரு, அவங்க பட்டினியா கிடக்குறாங்க பாவம். ஒரே வீட்டுக்குள்ள என்ன இதான் ஒற்றுமை? என்னமோ மதம் விட்டு வந்தா ஒற்றுமை. நீங்க வீட்டுக்குள்ளேயே கூறு போட்டு வச்சீங்க எல்லாத்தையும். மதுவபி இறைவன் நமக்கு தந்த மாபெரும் ஞானம். எல்லாத்தையும் விதத்து ஆக்கிட்டாங்க. இந்த கூட்டம் வணக்கத்தையெல்லாம் விதத்து ஆக்கிட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு யாரு எந்த நோய்னு போனாலும் சரிதான், வந்த நோயாளியுடைய சட்டையை கழட்டி வாயில தெர்மாமீட்டர் வச்சு உட்கார வச்சிருவாங்க. ஒரு ஆள் வயிற்று வலின்னு வருவான், அவனுக்கு அப்படிதான். ஒரு ஆள் வந்தான் காலில் முள்ளு குத்திருச்சு, அவனுக்கு அப்படிதான். எல்லாம் வரிசை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவன் சொன்னா என்னங்க அநியாயமா இருக்குது, காலில் முள்ளு குத்திருந்தானே சொன்னேன், என்னையும் இப்படி உட்கார வச்சாங்க அப்படின்னா. அதுக்கு அவன் சொன்னா ஓ நிலமா பரவாயில்லைப்பா, நான் லெட்டர் கொடுக்க வந்த போஸ்ட் மேல என்னையும் இப்படி உட்கார வச்சுட்டாங்க. எல்லாரும் ஒரே ட்ரீட்மெண்ட். அந்த மாதிரி இவங்க எல்லாத்தையுமே விஜாத் விஜாத் விஜாத், பேசினா விஜாத், நடந்தா விஜாத், உட்கார்ந்தா விஜாத், அது விஜாத், இது விஜாத். கூப்பிட்டங்கவா எது விஜாத் இல்லைன்னு சொல்லிட்டு போ. எல்லாத்தையும் விஜாத் விஜாத்துக்கிற வணக்க வழிபாடை கூட விஜாத் ஆகிட்டாங்க. ரமலான் மாதத்துல 20 ரக்காத் தொழுகிறோம்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தாரு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபீ ரமலான் 20 ரக்அத்தன் வல் வித்ர. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே 20 ரக்அத்துகள் தொழுவார்கள், வித்ரையும் தொழுவார்கள். பைஹகியிலே, தபரானியிலே, இப்னு அபி ஷைபாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நம்ம எல்லாம் தொழுறோம். அதான் மதுஹப். மதுஹபை பின்பற்றதனால இறைவன் நமக்கு செய்த அருள் வளம் இது, மாபெரும் நிஅமத் இது. மதுஹபை மறுத்ததனால இந்த தராவி தொழுகின்ற பாக்கியத்தை இழந்து நிற்கிறது கூட்டம். பாருங்க 20 தொழுகிறோமா, அத்தியத்தில் வந்திருக்குதா? அதே போல பாருங்க பராத் இரவு வரும், இரவெல்லாம் நின்று வணங்குவோம், பகல்ல நோக்கு வைப்போம், செய்யணும்ல. இப்போ ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதுங்க அதாங்க செய்யறோம். பூமு நைலஹா வசூமு நஹாரஹா. பராத் இரவுல நின்று வணங்குங்க, பகல்ல நோக்கு வைங்க. இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மதுஹப் இருக்கிறதுனால இவ்வளவு பார்த்து வரும் பாத்தீங்களா? மதுஹப் வேணாம் சொன்னதுனால இப்படி ஒரு நல்வணக்கம் செய்கின்ற நசீபை இழந்து நிற்கிறது அந்த கூட்டம். கேட்டா என்ன, தஸ்பீஹ் தொழுகை அப்படிதான் இப்னு மாஜாவிலே இருக்கிறது. இதெல்லாம் இல்லைங்கிறாங்க. கேட்டா இந்த ஹதீஸ் எல்லாம் இருக்குங்க அப்படின்னா இருக்குது, அது பலவீனமான ஹதீஸ். இப்படி சொல்ற அருகதை உங்களுக்கு இருக்கா? நான் கேட்டேன், பலவீனமான ஹதீஸ் சொல்ற தகுதி உங்களுக்கு இருக்கா? இல்ல. ஏன் நெஞ்சில கை கட்டுறாங்கல்ல, பக்கா பலவீனமான ஹதீஸுங்க. இது சைன்னு நிரூபிக்க முடியுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் பல வருஷமா. பலவீனமான ஹதீஸை வச்சுக்கிட்டு நெஞ்சில கை கட்டிக்கிட்டு நாம் செய்யற வணக்க வழிபாடுக்கு போய் பலவீனம் பலவீனம் சொல்லலாமா?
அதாவது நீங்க பலவீனமான ஹதீஸ் சொல்றதா இருந்தா நெஞ்சில கேட்கட்டீங்கல்ல, அது கீழே போடுங்க. அதுக்கு பிறகு சொல்லுங்க பலவீனம், அப்புறம் பார்த்துக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த எத்தனை கலா தொழுகை இல்லை என்கிறாங்க. எவ்வளவு ஒரு அநியாயம். இப்போ தொழில் விட்டுட்டோம், அது கலா செய்யறோமோ அது இல்லையா. சோம்பேறிகளுக்கு தானே இந்த ஒரு மதப்பு மாதிரி உண்டாக்கி வச்சிருக்காங்க. சட்டம் பாத்தியா, அதெல்லாம் இல்ல, கஞ்சம் பார்த்தான், இந்த இதான் எனக்கு தேவைன்ட்டான். தராவி தொழில் இல்ல, கல்லா தொழில் இல்ல, சோம்பேறி பார்த்தான், இதை தாங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு வசதியா போயிடுச்சு. கல்லா தொழில் இல்லைங்களாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லா தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறார்கள். விடுபட்டது திருமீறல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹந்தக் யுத்தத்தில் விடுபட்ட லோகர் தொழுகை, அசர் தொழுகை, மக்ரிப் தொழுகை மூணையும் இஷாவுல கல்லாவா நிறைவேற்றாங்க. இப்படியெல்லாம் இருக்குதுல, ஏன் இருக்க இல்லை இல்லைங்கிறீங்க? இப்ப பாருங்க மதுரபு எவ்வளவு பெரிய நியமத்தாக கிடைத்திருக்கிறது. இன்னும் மதுரப வர்த்தனால எவ்வளவு பெரிய கொடூர சட்டங்கள் அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் இருக்கு. சுத்தமா இருந்ததெல்லாம் தொடரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, லா யுமஸ்ஸல் குர்ஆன இல்லா தாகிரும். பரிசுத்தமானவங்க தான் குர்ஆனை தொடரணும். மொத்தாவிலே தாரகுத்தனிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஒது இருந்தா தான் குர்ஆனை தொட முடியும். அண்ணன் நீங்க ஒது இல்லையா குர்ஆனை ஓதலாம், இந்த சட்டம் வேற. இப்ப நீங்க யாசின் மனப்பாடமா இருக்கு, அதே போல அலுமுசலா மனப்பாடமா இருக்கு, ஒது இல்லை ஓதலாம். ஏன் ஓதுவதற்கு ஒது தேவையான கட்டாயம் கிடையாது, குர்ஆனை தொடுவதற்குத்தான் தேவை. அதே போல நீங்க தர்ஜமா தொடலாமா தொட, அது குர்ஆன் இல்லை. அதே போல தப்சீர், அரபியிலே தப்சீர் இருக்கு, அதை தொடலாம், ஒது இல்லாம தொடலாம், ஏன் குர்ஆன் இல்லை, தப்சீர். அதே போல மாத விலக்குள்ள பெண்களாக இருந்தாலும் குளிப்பு கடமையானவர்கள், அது ஆண்கள் பெண்கள் இருசாலும் குர்ஆனை ஓதவும் கூடாது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா தக்ரவுல் ஹாயிது வலல் ஜுனுபு ஷைஅம் மினல் குர்ஆன். மாத விலக்குள்ள பெண்களும் குளிப்பு கடமையானவர்களும் குர்ஆனில் எந்த பகுதியையும் ஓதக்கூடாது. திருமீதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்கல்ல. ஆனா அந்த கூட்டம் யாரு? மதுஹபை மறுக்கிற கூட்டம் சொல்லுது, சொல்லுவதற்கு கூட நாவு கூசுது, மாத விலக்குள்ள பெண்கள் குர்ஆனை ஓதலாம் என்கிறார். குளிப்பு கடமையா இருந்தாலும் ஓதலாம் என்கிறார். எப்படிங்க? அல்லாஹ் ஒரு வேதம் அல்லவா இது? ஒரு மனிதன் புத்தகம் எழுதினான், யார் வேண்டுமானாலும் தொடலாம், யார் வேண்டுமானாலும் படிக்கலாம். குர்ஆனும் அப்படியா? யார் வேண்டுமானாலும் தொடலாமா, யார் வேண்டாம் படிக்கலாமா? மனிதன் எழுதிய புத்தகத்திற்கும் இறைவனுடைய வேதம் குர்ஆனுக்கும் வித்தியாசம் இல்லையா? வித்தியாசம் இல்லை என்று சொல்லுங்க அந்த கூட்டம். இப்ப புரியுதா? மதஹபுடைய இறைவன் நமக்கு எவ்வளவு பெரிய நிஅமத்தாக தந்தான் என்று. குர்ஆனை ஒது இல்லாமல் சுத்தம் இல்லாமலும் தொடலாம் என்று சொன்னால் அவர்கள் யாருக்கு எதிராக இந்த கருத்தை கூறுகிறார்கள்? நமக்கு எதிராக கூறுகிறார்கள்? இல்லை, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக கூறிக்கொண்டிருக்கிறார். யார் வேணுமானாலும் குர்ஆனை தொடலாம் என்கிறார்களே, அவர்கள் நமக்கு எதிராகவா போர் தொடுக்கிறார்கள்? இல்லை, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக போர் தொடுக்கிறார்கள். ஒது இல்லாண்டா குர்ஆனை தொடாதேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ தொடுங்கிறது இந்த கூட்டம். மாத விலக்குள்ள நிலையில் இருந்தாலும் குளிப்பு கடமையா இருந்தாலும் குர்ஆனை தொடாதே ஓதாதே என்று சொல்கிறார்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொடு ஓது என்று சொல்கிற இந்த கூட்டம். இப்ப இறைவன் நமக்கு எவ்வளவு பெரிய நியமத்தா மதம் தந்திருக்க பாத்தீங்களா? அதனாலதான் நான் சொல்றேன், அப்ப குர்ஆனை படியுங்கள், ஓதுங்கள், அதை தெரிந்தவன் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நீங்களா படித்து புரியணும்னா அது முடியாதுங்க, எல்லாருக்கும் எல்லாம் முடியாதுல்ல. ஒரு வார்த்தைக்கே பல அர்த்தம் இருக்குது எல்லா லாங்குவேஜ்லையும். குர்ஆன்லையும் அப்படித்தான், வசனத்துல ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கும். அது எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்? இப்போ உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, தமிழ்ல சொல்லுவோமே, ஒரு ஆளு மனைவிட்டேன், எனக்கு பாயாசம் நீங்க ஆசையா இருக்குமா செஞ்சுதான் அப்படின்றாரு. இந்த அம்மாவும் சரிங்க அப்படின்னு அடுப்பாங்கரைக்கு போயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே ஒரு தரம் 2 தரம் அப்படின்னு ஏலம் போடுற சத்தம் கேட்டுச்சு. இப்படி யோசிச்சாரு, என்னடா இது, நம்ம பாயசம் தானே செய்ய சொன்னோம், இன்னும் ஏலம் போட்டு விளையாடுறாங்கன்னு போய் பார்த்தாரு. அந்த அம்மா கையில சமையல் செய்வது எப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல ஒரு பக்கத்துல பாயாசம் தயாரிக்கும் முறை அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்து பார்த்து இந்த அம்மா தயார் பண்ணிக்கிட்டே வருது அந்த பாயாசத்தை. கடைசியில எழுதிருந்துச்சு, பாயாசம் கொதி வந்த பிறகு ஏலம் போட்டு இறக்கவும் அப்படின்னு இருக்கு. இந்த அம்மா ஒரு தரம் 2 தரம்ங்கிறது பாயாசம் சாப்பிட முடியுமா? அங்க ஏலம் போடுதல்
ஏலக்காய் போடுதல். இப்ப தமிழ் அப்படி இருக்குதுல்ல, அதே போலதான் அரபியிலையும் அந்த அர்த்தம் தெரியாதனால தானே தொழுகையை விரல அசைச்சுக்கிட்டே இருக்கிறதெல்லாம் அர்த்தம் தெரியாதனால வந்து ஏற்பட்ட விளைவு விபரீதம் தானங்க. நம்ம இஷாரா செய்யறோம், சிலதான் சொன்னது தொழில் அத்தியாவசியம் ஆட்டிக்கிட்டே விளையாடுறாங்க. எங்க இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷார பிஸ்மஹி தம்முடைய விரலை கொண்டு சமிக்கை செய்வார்கள், சுட்டி காட்டுவார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதை தான் நம்மளாம் செய்யறோம், சுட்டி காட்டணும். ஷாஃபி மதம் வந்தா கடைசி வரைக்கும் அப்படியே வச்சிருப்பாங்க, சுட்டி காட்டியபடியே இருப்பாங்க. ஹனஃபி மதம் சுட்டி காட்டி கீழே போட்டுருவாங்க. ஆனா சுட்டி காட்டுவது தான். ஆனா அந்த ஜமாத் என்ன செய்யறாங்க? விரலை போட்டு அசைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது அவர்கள் தவறா புரிந்தது. ஏன்னா யதுஊபிஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்டதுல ஒரு ஹதீஸ் இருக்கு, யுஹர்ரிகுஹா யதுஊபிஹா அவங்களோட ஒரு வாசம் இருக்கு, நசாயில அபூ தாவூதுல இருக்கு. இதைத்தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை அசைப்பார்கள், துஆ செய்வார்கள் இருக்கு. யதுஊபிஹாவுக்கு இந்த கூட்டம் அர்த்தம் வச்சுச்சு, யாரையோ அழைப்பது போல அசைப்பார்கள். யாரையோ அழைப்பது போல, யாரையோங்கிற வார்த்தை அங்க கிடையாது அந்த ஹதீஸ்ல. யாரையும் எங்க இருக்கு? வாங்க, யாரையும் எங்க இருக்கு? காமிங்க. அழைப்பது போல, போலங்கிற வார்த்தை அந்த ஹதீஸ் எங்க இருக்கு? வாங்க காமிங்க. எதுவும் இருக்கு. அதை அழைப்பாண்டு அர்த்தம் வைக்கலாம், துஆ செய்வான்னு அர்த்தம் வைக்கலாம். நீங்க யாருங்கிறத அங்க ஃபிட் பண்றீங்க. எப்பவுமே அவங்க அப்படிதான், தேவை இல்லைன்னா கட் பண்ணுவாங்க, தேவைண்டா இல்லாததை ஃபிட் பண்ணுவாங்க. அவங்களுடைய வழக்கம் அந்த மாதிரி. யாரையோ போல அதெல்லாம் கிடையாது. எதுவும் துவா செய்வார்கள். ஏன் அத்தியாவது ஃபுல்லா துவா தான். இவங்க அழைத்தன அர்த்தம் வச்சாங்க. நான் சொன்னேன்ல, ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கும், வேண்டாத அர்த்தம் வச்சு விட்டாங்க. அதனாலதான் இந்த அர்த்தம் நான் சொல்லலை. நீங்க என்ன சொல்றீங்க? துவாண்டு நாங்க அழைத்தன அர்த்தம் தான் வைப்போம் அப்படின்னு அவங்க சில பேர் சொல்லலாம். இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு பண்ணிட்டு விளக்கம் சொல்றாங்க. அல் முராது பித் தஹரீகி, இந்த ஹதீஸ்ல அசைத்தல் அப்படி அர்த்தம் வருதுல, அசைப்பார்கள் இருக்கிறாங்க. அசைத்தல் என்பது அல் இஷாரத்து பிஹா, சமிக்கை செய்வதுதான். லா தக்ரீரு தஹரீகா, அசைத்துக் கொண்டே இருத்தல் என்பதல்ல. இவ்வளவு விளக்கம் யாரு? ஹதீஸை பதிவு பண்ணிமா அவங்க சொல்றாங்க. அசைத்தாலும் அசைச்சுக்கிட்டே இருக்கிறாதப்பா, சமிக்கை செய்வது கூட அசைவு. நான் கூட வச்சிருக்க விரல சமிக்கை செய்ய விரும்புறேன், விரல அசைச்சாதான் முடியும். விரல அசைக்காவிட சமிக்கை செய்ய முடியுமா? முடியாது. அந்த அசைவு தான். அசைச்சுக்கிட்டே எப்பான்னு விளங்கிறாத அப்படின்னு அவங்க கருத்தாவும் சொல்லாம அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பதிவு பண்ண ஹதீஸை கொண்டு வர்றாங்க. ஏன்னா அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு பிரபலமான சஹாபி. அவங்க சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுஷீரு பி இஸ்பஹி, தன்னுடைய விரலை கொண்டு சுட்டி காட்டுவார்கள். இதா தஆ, துஆ ஓதினால். இது அந்த பாயிண்ட், அதுதான் அவங்க பாயிண்ட். வலா யுஹர்ரிகுஹா, அசைத்துக் கொண்டே இருக்க மாட்டார்கள். அபூ தாவூத் பதிவு செய்யப்பட்டாங்க, அசைச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஹதீஸ்ல அசைத்தல் வருத, அது சுட்டி காட்டுவதற்குண்டான அசைவு தான். இவ்வளவு தெளிவா இருக்கும் பொழுது அசைத்தல் அறிவு ரீதியில பார்த்தாலும் பொருந்தலையே. அறிவு ரீதியில பார்த்தாலும் அல்லாஹ் ஒருவன் தானே காட்டுறோம். அல்லாஹ் ஒருவன் மனசா நம்புறோம், வார்த்தையாலும் சொல்றோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வார்த்தையாலும் சொல்றோம், நம்ம உடல் உறுப்பாலும் சொல்றோம் அல்லாஹ் ஒருவன் தான். அப்படியானா அல்லாஹ் ஒருவன்கிறதுல உறுதியா இருக்கணுமா சந்தேகத்தில் இருக்கணுமா? நீங்க இப்படி காமிச்சா தானே உறுதி. நீ அங்க போய் வரல ஆட்டிக்கிட்டே இருந்தா எனக்கு சந்தேகமா இருக்குன்னு அர்த்தம் வந்துடும். அல்லாஹ் உறுதியா இருக்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனால இமாம்களுடைய அருமையை இப்போதுதான் நாம் புரிகிறோம். எவ்வளவு அற்புதமான இது. ஆய்வு செஞ்சுதான் சொன்னாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு பெண்மணி இமாம் கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. மாத விலக்குள்ள பெண்மணி ஒரு பெண் மையத்தை குளிப்பாட்டலாமா? பெண் மையத்தை குளிப்பாட்டணும். குளிப்பாட்ட பெண்மணி வந்து மாத விலக்குல இருக்காங்க. அந்த நிலையில அந்த ஜனாசாவை குளிப்பாட்டலாமா? இதுதான் கேள்வி. ஹதீஸ் கலை இமாம் சொன்னாங்க, இதுக்கு நேரடியாக ஹதீஸ் எங்களுக்கு இல்லைங்க, அங்க போய் கேளுங்கன்றாங்க. அது ஃபுகஹாக்கள், சட்டக்கலை நிபுணர்கள். இந்த பொண்ணு அங்க போனாங்க, கேள்வியை வச்சாங்க. அவங்க சொன்னாங்க குளிப்பாட்டலாமே அப்படின்ட்டாங்க. அந்த பெண்ணு போயிடுச்சு. இந்த ஹதீஸ் கலை இமாம்கள் கேட்டாங்க, என்னங்க நீங்க குளிப்பாட்டாலும் சொன்னீங்க, எதை வச்சு சொன்னீங்க? எல்லாம் நீங்க சொன்ன ஹதீஸ் தாங்க, நாங்க சொன்னோம். அப்படி ஹதீஸ் அறிவிக்கவே இல்லையே. நீங்க ஒரு ஹதீஸ் சொன்னீங்க, என்ன தெரியுமா? அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொன்னாங்க, ஆயிஷாவே அந்த முஸல்லாவை எடு. இந்த சொல்வதற்காக வேண்டி நம்ம பயன்படுத்தோம்ல வீட்டுல எல்லாம் முஸல்லா, அரபி மொழியில சஜ்ஜாதான் தான் சொன்னாங்க. ஆனா நம்ம வழக்கத்துல முஸல்லாங்கிறோம். அதுக்காக உங்களுக்கு சொல்றேன், அந்த முஸல்லாவை எடுமான்னாங்க.
ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் மாத விளக்குள்ள நிலையிலே இருக்கிறேன், அது போய் எப்படி தோன்றது அப்படின்னாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய ஹைல் உனது கையிலே இல்லை. லைஸத் ஹைலத்துகி ஃபீ யதிகி, உன்னுடைய மாத விளக்கு என்பது உங்க கையில கிடையாது, எடுத்துட்டா அப்படின்னாங்க. இந்த ஹதீஸை வச்சுட்டு தான் நாங்களும் சொன்னோம், மாத விளக்குள்ள பெண்ணா இருந்தாலும் மையத்தை குளிப்பாட்டலாம், ஏன் அவங்க கையில மாத விளக்கு இல்லை, இந்த ஹதீஸை வச்சு தான் நாங்க சொன்னோம் அப்படின்னாங்க. இப்ப நாம் ஆய்வு செய்து தான் இமாம்கள் நமக்கு சட்டத்தை தந்திருக்கிறார்கள். ஆனா இந்த ஆய்வு இல்லாதவர்கள் எல்லாம் நாங்கள் குர்ஆனை படிப்போம் பின்பற்றுவோம், குர்ஆனை படிப்போம் பின்பற்றுவோம் அப்படிங்கிற முடியாது. பிறகு சொல்லி செய்யுங்க, இல்லை வாழ்க்கையில வீணா போயிடும், இன்னத்தோட உழைத்து வர முடியாது என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். நம்ம பிள்ளைகளுக்கு மதுஹபுடைய அவசியத்தை எடுத்து சொன்னாங்க, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. மதுஹபை பின்பற்றணும், அது அவசியம் என்ன, சின்ன பிள்ளைகளையே சொல்லணும், அவங்க பிஞ்சு உள்ளத்துல பதிய வச்சிடணும். இந்த காலத்து பெண்கள் அது விவரமா இருக்கிறாங்கல்ல, அதே போல பிள்ளைகளும் விவரமா இருக்கிறாங்கல்ல, அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட வேண்டியதானே. இந்த கால பிள்ளைகளை ஏமாற்ற முடியாது. ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாரு தாத்தா, அப்பா அவர் சொல்றாரு, பேரண்ட் சொல்றாரு, அந்த புக்கை பேக்க தாத்தா நான் தூக்கிட்டு வர்றேன். வேணாம் தாத்தா நான் தூக்கிட்டு வர்றேன். சரி அந்த லஞ்ச் பாக்ஸ் இருக்குதுல்ல, அதையாவது தாத்தா நான் எடுத்துட்டு வர்றேன். வேணாம் தாத்தா நான் எடுத்துட்டு வர்றேன். சரி இந்த வாட்டர் பாட்டில தேவைண்டா, அதை நான் எடுத்துட்டு வர்றேன். வேணாம் தாத்தா அதை நான் எடுத்துட்டு வர்றேன். இந்த எடுத்து போய் சொன்னாரு, இப்படி எல்லாத்தையுமே எடுத்து வந்தா நான் என்னத்தை தான் எடுத்துட்டு வர்றது. அவங்க சொன்னா, என்னை தூக்கிட்டு வாங்க தாத்தா அப்படின்னா. அப்ப எல்லாரும் முடிஞ்சு போச்சு. அப்ப தனித்தனியா கிடையாது, இவனை தூக்கிட்டா எல்லாத்தையும் சேர்த்துக்கிற மாதிரி தான். அந்த மாதிரி விவரமானது இருக்கிறாங்க. மதுவுடைய அவசியத்தை சொல்லுங்க, சின்ன பிள்ளையே சொல்லிடுவாங்க, வருமான நேசிப்பது இமாமல் மதிப்பதை சொல்லிடுவாங்க. இன்னொரு விஷயம், இந்த ராஜிபத்துல் ஜலாலியா மாநாடு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மலேசியாவினுடைய பிரதான கலீஃபாவாக அல்ஹாஜ் மௌலானா மௌலவி அல்லாமா முஹம்மது ஹமியாமுல்லா பாக்கவி ஹஸரத் பிறந்தகை அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவன் அவர்களை இதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றுதான் சொன்னேன். இவர்கள் சிறு வயதாக ஓதிக்கிட்டே இருந்தாங்கல்ல பாக்கியாத்துல, அங்கேயே இவர் உஸ்தாத் முஸ்தபா கோயா தங்கள், அவங்க ஏற்கனவே இந்த ராஜிபு ஜலாலியாவுக்கு இஜாசத்து பெற்றவங்க. யாரு? ஷேகு நாயகம் அவர்களுடைய மகனார் ஜல்வத்து நாயகம் பெற்றவங்க. அவங்கள்ட்ட அப்போதே இஜாசத்து வாங்கியவர்கள் நமது ஹஸரத் பெருந்தகை அவர்கள். அப்ப காலமெல்லாம் அது ஆர்வமா இருக்கிறாங்க. அந்த அரூசியா மதரசா, இமாமுல் அரசு மாப்பிள்ளை தானே இந்த ராஜிபு ஜலாலியா உருவாக்கினாங்க. அவங்க உஸ்தாதாக இருந்த மதரசா அரூசியா மதரசா. அந்த மதரசாவிற்கு சில மாணவராக இருந்த பருவத்திலேயே போய் வந்தார்கள் ஹஸரத் பெருந்தகை அவர்கள். இவர்கள் ஓதுகின்ற போது கிதாப் வாங்குவதற்காக உதவியும் அடைந்திருந்தார்கள் அந்த ஷேகனாரின் அவர்கள். இப்படியாக நடக்குதுல. இப்படி இருக்கும் பொழுது அல்லாமா மௌலானா மௌலவி தைக்கா ஷுஐப் ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த மலேசியாவுக்கு வர்றாங்க. வந்து அவர் முரீது பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த ராஜிபத்துல் ஜலாலியாவை மலேசியா முழுவதும் கொண்டு போய் சேர்க்க ஒரு பிரதானமான ஹலீஃபா ஒன்று தேவைப்படுறாங்க. அவங்க சுன்னத் ஜமாத்து கொள்கையிலே பிடிப்போடு இருக்கணும், ஆலிமாவும் இருக்கணும், ராஜிபத்துல் ஜலாலியா மீது ஆர்வம் உள்ளவனாக இருக்கணும். அதே போல ஒரு உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் ரொம்பவும் நல்லது என்று சொல்றாங்க. ஆமா, நான் சபையில இருந்த ஒரு முறை சொன்னாங்க, நீங்க எதிர்பார்த்தவங்க போல ஒருத்தங்க இருக்கிறாங்க. யார் அது? ரமத்துல்லாஹி கேட்கிறாங்க. பாக்கவி ஹஸரத் பெருந்தகை அவர்களை அங்கே அறிமுகப்படுத்துகிறார் அந்த முறை. இப்படிப்பட்டவங்களை தான் நான் தேடினேன். ஒரு தகுதி மிக்கவரை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று நமது அல்லாமா மௌலானா மௌலவி ஹமியாமுல்லா பாக்கவி ஹஸரத் பெருந்தகை அவர்களுக்கு ஹிலாஃபத்து கொடுத்தார். அப்படிதான் வந்தது. இன்றைக்கு அந்த ஹிலாஃபத்தை மையப்படுத்தி மிக பிரமாண்டமான நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தகுதியானவர்களுக்குத்தான் இந்த ஹிலாஃபத்து பதவி வந்திருக்கிறது. மிக தகுதியானவர்களுக்குத்தான் வந்து சேர்ந்திருக்கிறது. இல்லை, மிக மிக தகுதியானவர்களுக்குத்தான் இந்த பதவி வந்து சேர்ந்திருக்கிறது. அது அடையாளம் என்ன தெரியுமா? மிக தகுதி என்பதற்கு இப்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ராஜிபத்துல் ஜலாலியா மாநாடு தாங்க. வருடந்தோறும் சிறப்பாக நடக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் மெருகு கூடிக்கொண்டே போகிறது. இதுக்கு முன்னால இப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு சிறப்பா அல்லாஹ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கலாம். பாத்தீங்கன்னா
இன்னும் பட்டி கட்டி எல்லாம் நகரங்கள் கிராமங்கள் எல்லாம் இந்த ராத்திபுல் ஜலாலியாவை கொண்டு போய் சேர்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். நேற்றைய தினம் இன்னைக்கு மாநாடு, நேற்று அசருக்கு பிறகு ஒரு இடத்துல இந்த பினாங்கிலேயே ராத்திபுல் ஜலாலியா அவங்க தலைமையில் அப்படின்னா பாருங்க, நாளைக்கு மாநாடு இன்னைக்கு நடத்துறாங்க. அப்படி எல்லா இடங்களிலும் அந்த தெக்கா லப்பே ஹாஜான்னாங்க சென்னையில், அவங்க தான் ராத்திபுல் ஜலாலியாவுக்கு அகில உலக அமைப்பாளர். நம்முடைய ஹதரத் பெருந்தகை அவர்கள் உஸ்தாத் அவர்கள் சென்னை வந்துட்டா அவங்க சந்திப்பாங்க. அப்படி ஒரு தடவை அவங்க ராத்திபுல் ஜலாலியாவை அங்க நடத்தினாங்க. தெக்கால போய் ஹாஜார் அவர்களும் மரியாதைக்கு ஹதரத் அவர்களும் நானும் அதில் பங்கெடுத்தேன். மூச்சுக்கு மூச்சு, பேச்சுக்கு பேச்சு ராத்திபுல் ஜலாலியா என்றே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஹதரத் பெருந்தகை அவர்களுடைய வாழ்நாளை அல்லாஹ் நீடித்து வைப்பானாக. அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தருவானாக. மனசுக்கு ராகத்தையும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் வழங்கிடுவானாக. நல்ல உடல் ஆஃபியத்தை தந்தருவானாக. இந்த மாநாட்டிற்காக யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அந்த பெரியவர்கள் உழைப்பு பல வகையில உதவி, உடலாலும் பொருளாலும் நேரத்தாலும் இந்த மாநாட்டிற்கு உழைப்பு செய்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். இறைவன் அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் நீடித்த ஹயாத்தை கொடுத்தருவானாக. ஹலாலான பொருட்செல்வத்தை நிரப்பமாக கொடுத்தருவானாக. உலகிலும் சந்தோஷமான வாழ்க்கையெல்லாம் தந்தருவானாக. இதே நன்மைகளை இங்கே குழுமி இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. ஆமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். உஸ்தாத் அவர்களுக்கு இந்த மஜ்லிஸின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக அழகாக இந்த மதஹபுகளின் தேவையை நமக்கு எடுத்து வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து வழிமுறைகளை அல்லாஹ் நாடினான். அதனால்தான் இப்படி மதஹப உண்டாக்கி எதையுமே விட்டு விடாமல் ஒவ்வொரு மதஹபிலையும் அவர்கள் செய்த ஒவ்வொரு இமாம்களும் அவர்கள் செய்ததை அறிவித்திருக்கிறார்கள் என்பது நமக்கு ரொம்ப தெளிவாக எடுத்துரைத்தார்கள். உஸ்தாத் அவர்களுக்கு நன்றி. இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் அசருடைய வக்து வருகிறது. அதனால் நம்ம இப்பொழுது இப்போ தொக்கோ மாலி ஹிஜ்ரா அப்படிங்கிற ஒரு விருதை இப்பொழுது வழங்குவதற்காக உஸ்தாத் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் அந்த தொக்கோ பெறுகிறார்களோ அவர்கள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த தொக்கோ விருதுகளை பெறுவதற்காக அறிவிப்பு செய்யவும் மற்றும் அந்த பெரும் நபர்களை பற்றிய நல்ல சிறப்பாக எடுத்துரைக்கவும் நமது டத்தோ ஜைனல் ஆலம் அவர்கள் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். அந்த நிகழ்வை தொடர்வதற்கு டத்தோ அவர்களிடம் இப்பொழுது நாம் ஒப்படைக்கின்றோம். அந்த தொக்கோ அந்தாமா என்ற அந்த விருதை கொடுப்பதற்கு தைக்கா ஷுவைப் ஆலிம் அவர்கள் இந்த 20 பேர் பினாங்களும் கையெழுத்து வாங்கி ராத்திரி இந்த உயிரிழந்த வரைக்கும் உதவி செய்யணும்னு சொன்னாங்க. அதில் ஒரு 1ஆம் நம்பர் ஆள் டத்தோ ஷரீஃப் பரக்கத்தலி அவர்கள். டத்தோ ஷரீஃப் பரக்கத்தலி கையினால அந்த தொக்கோ அந்தாமா என்ற அந்த விருதை கொடுக்கும்படியாக மேடைக்கு வரும்படியாக அழைக்கிறோம்.
Bismillahirrahmanirrahim. Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala asyrafil mursalin wa ala alihi wasahbihi. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலம் காப்பதற்கு முறை தந்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அளிக்கும். உண்மையாலும் இறையோனே எல்லாம் பிடித்தவனாய் உலகம் வாழ வைக்க இறைவனை புகழ்ந்தவனாய் எனது பணியை துவக்கம் செய்கின்றேன். இங்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவர்களையும் ஏற்பாட்டு குழுவின் சார்பில் வருகிறவர்கள் என வரவேற்பது நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அது மட்டும் இல்லாமல் ஏறக்கால காலை 9 மணி அளவில் இருந்து இங்கே ஒரு வினா எழுப்பியிருக்கிறார்கள். என்னவென்றால், வருகை புரிந்தவர்கள் தயவு செய்து அமர்ந்திருக்கும் இருப்பிடத்தில் அமைதியாக இருக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதனை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் எங்களது நிகழ்வினை நாங்கள் தொடக்கம் செய்கின்றோம். முதலில் சொன்னது போல ஏறத்தாழ 9 மணி அளவில் இருந்து 10 மணி இரவு வரைக்கும் நீங்கள் அனைவர்களும் எங்களோடு இருப்பீர்கள் என்ற உன்னத நம்பிக்கையில் உங்கள் முன் நான் இந்த ஒரு சிறிய விளக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதன் தொடர்பாக இங்கு சில முக்கியஸ்தர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பு செய்வதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். இங்கு 9 to 6 மணி வரைக்கும் தான் இங்கு உள்ள நிகழ்வுகள் நடைபெறும். இதன் தொடர்பாக ஆலிம் சபாலை பள்ளியில் தொடர்ந்து நிகழ்வுகள் அங்கு நடத்துவதற்காக எங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 1990 ஆண்டிலிருந்து மௌலானா ஹிமாயுல்லா ஆலிம் பாக்கவி ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு, அதாவது ராத்திபத்துல் ஜலாலியா என்ற வகையில் மிக விமர்சையாகவும் மிக சிறப்பாகவும் இவர்கள் இதனை நடத்தி வருகிறார்கள். ஆரம்ப காலத்தில் இது ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம், அதாவது ஒருங்கிணைப்பு இயக்கம் அப்படின்ற வகையில் தான் இந்த நிகழ்வுகளை இவர்கள் முறையாக நடத்தி வந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் சேவையாளர்களை நாடி அணுகி நமது சமுதாயத்தில் முக்கியஸ்தர்களை அணுகி வசூல் திரட்டி இந்த நிகழ்வுகளை முறையாக நடத்தி வந்தார்கள். 2015 இருந்து இந்த ஒரு ராத்திபத்துல் ஜலாலியா என்ற ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டத்தை முறையாக மாநில பதிவு இலாக்காவில் பதிவாக்கம் செய்து இன்றைக்கு மிக சிறப்பான முறையில் கணக்கு வழக்குகள் முறையான நிலையில் இவர்கள் இந்த கூட்டத்தை நடத்தி வருகிறார்கள் என்று சொன்னால் நீங்க அனைவர்களுமே அவருக்கு ஒரு பலத்த கரகோஷம் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆக 2015 இருந்து இந்த கூட்டங்கள் முறையாக நடத்தி வருகிறார்கள் என்பது அந்த ஒரு பெருமை அவரை தான் சேரும். இந்த ராத்திபத்துல் ஜலாலியாவை பொறுத்த அளவில் அவர் ஆரம்பித்த காலத்தில் இருந்து இன்றைய வரைக்கும் ஏறத்தாழ 43 ஆண்டுகளாகிவிட்டது என்பதையும் நான் இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு முறையான நிலையில் ஆலோசனைகளை வழங்கி இங்கு சிறப்பான முறையில் இந்த கூட்டங்கள் நடைபெற உதவியா இருந்தவர்கள் இங்கு சற்று முன் உங்கள் முன் அறிவித்தார்கள். அவர் வேறு யாருமல்ல, தஹ்மீது தத்தஸ்ரீ பரக்கத் அலி அவர்கள். அவர்களுக்கும் ஒரு பாராட்டுதலை தெரிவிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து தலைமை பொறுப்பு என்ற வகையில் அது ஆண்டாண்டுக்கு சில காலங்களில் அது மாறி வந்த நிலையில் இருக்கின்றது. இருந்த போதிலும் டாக்டர் ஹஃபீல் ஃபயாஸ் இவர்களின் தலைமையில் இன்றைய நிகழ்வு நடந்தேறி வருகின்றது என்பதையும் தெரிவிக்கின்றேன். இவர்களுக்கு செயலாளராக இருந்து பணிபுரிந்தவர் சகோதரர் ஷைக் நிசாம் அவர்கள். ஆக வருடந்தோறும் ஏறத்தாழ 100 மദ്രസാக்களுக்கு இவர்கள் உதவிக்கரம் நீட்டி இந்த மദ്രസാக்கள் முன்னேற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் இதனை நடத்தி வருகிறார்கள் என்பதையும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக
இது போதும் என்று நினைக்கின்றேன். ஏனெனில் நான் பேசிக்கொண்டே இருந்தால் இது நிறைய போய்கொண்டே இருக்கும் பாருங்க. ஏன்னா ஒரு சரித்திரத்தை பற்றி பேசும் பொழுது புத்தகமே எழுதுறாங்க. ஆக இந்த வகையில் இது உங்களுக்கு பொருந்தும் என்ற ஒரு நம்பிக்கையில் தொடர்ந்து எனக்கு தந்த ஒரு வேலையை முறையாக செய்ய நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். பனைக்குளம் ஹோல்டிங்ஸ் நாணய நகை வியாபாரிகளின் சங்கத்தின் தலைவர் தகைமிகு டாக்டர் ஹாஜி அன்வர் ஹுசைன் ரஹ்மத்துல்லா அவர்களுக்கு இந்த நிகழ்வில் சமுதாய சேவையாளர் தோக்கோ என்றதை இந்த இயக்கம் இவர்களுக்கு வழங்கவிருக்கின்றது. அதாவது தோக்கோ மஷரக்கத் என்றார்கள். Allahu Akbar. இதன் ஆண்டிலிருந்து இந்த இயக்கத்தை இவர்கள் நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு சேவையாற்றி பணிபுரிந்து இவரோடு தோளோடு தோளாக இந்த நிகழ்வுகளை சுமந்தவர் மற்றும் இல்லாமல் பினாங்கு முஸ்லிம் லீக்கின் உதவி தலைவர் மற்றும் ருக்குன் தங்கா லேபோ சூலியாவின் தலைவர் தகைமிகு டாக்டோ மேஜர் முகமது அப்துல் லத்தீப் அப்துல் தாக்கேர் அவர்களுக்கும் கோகோ மஷரக்கத் என்ற விருதினை வழங்கவிருக்கிறார்கள். சமுதாய சேவையாளர் கோகோ. नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. இதன் தொடர்பாக கபாலா பத்தாஸ் என்று சொன்னாலே நமக்கு தெரிய வருகிறது, அங்கு நமது சமுதாய சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்ற வகையில் இன்றைக்கு ஒரு மദ്രஸாவை இயக்கி அதை முறையாக நடத்தி வருகின்றவர், அதாவது மദ്രஸா இக்வானுல் முஸ்லிமின் கபாலா பத்தாஸ். இதனை ஒருங்கிணைப்பு செய்து முறையாக நடத்தி வருபவர் சகோதரர் துவான் ஜமீர் ஹைதர் அலி. மத பிரிவின் விருது இவர்களுக்கு வழங்கப்படுகின்றது, அதாவது கோகோ அகாமா. नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. பாங்கொலி கேட்டுவிட்டது. ஆக அதுக்கு ஒரு விடை கொடுப்போம். அதன் தொடர்ந்து அது முடிந்தவுடன் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடக்கும் என்பதை தெரிவிக்கிறோம்.
கட் ஆகும். என்னுடைய குயிக் சார்ஜர் சார்ஜர் அதான் 20 நிமிஷம் ஏனெட்டு வச்சுருக்கேன் வீட்டில் நான் பாவிச்சது சுலோ சார்ஜர் சொல்லலை. சார்ஜ் எங்கே வந்தீங்க? ரியலிஸ்டிக் இந்தியாவுக்கு ஓ சரி சரி. காங்கிரஸ் வீட்டில் இருந்தார், அவர் பாவிச்சார். அது சரி நல்லா இருக்குது. இதன் தொடர்பாக இனி தொடர்ந்து வருவது மதப்பிரிவின் விருதுகள். ஈப்போ பேரா இந்திய முஸ்லிம் பள்ளியின் தலைவர் தகைமிகு ஷேக் முஜிபுர் ரஹ்மான் முகமது யூசுப் அவர்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. அடுத்து வருவது செயலாளர் மദ്രസா எஹ்சானியா ஆயத்தாவாத் பேரா தகைமிகு அஹ்மத் நஜீப் ஹஜி முகமது ஹசன் அவர்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. அடுத்து மദ്രസா இமாம் கசாலி பள்ளியின் முக்கிய பொறுப்பாளர் ஹஜி முகமது ஜமீல் சம்சுதீன். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. அடுத்து கடைசியாக பேரா இந்திய முஸ்லிம் சங்கம் அதாவது பிரீம் தலைவர் ஹஜி முகமது ஆரிஃப் ஆலியா. அவர் இங்கு இல்லை, தயவு செய்து வக்கீல் கொண்டு வரபடி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஆரியார் நாகூர் ஆரிப்பா ஆரிப்பா இப்போ போயிட்டாரோ. नारे तकबीर, नारे तकबीर. தெரியல. அடுத்து டாக்டர் ஹஜி ஷஃபிக் முகமது ஹஜி முகமது தாஜுதீன் அவர்களும் இங்கு இல்லை. அவர் சார்பில் வக்கீல் அதனை பெறுவார்கள்.
तकबीर नारे तकबीर नारे तकबीर ஆக இதுவரையிலும் இந்த விருதுகளை எடுத்து வழங்கிய கவிஞர் டாக்டர் ஸ்ரீ பரக்கத் அலி அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனி உங்களிடமிருந்து எனக்கு விடைபெறும் நிகழ்வு வந்துவிட்டது. இதுவரையிலும் அமைதி காத்து பொறுமை தந்து இங்கு இருந்து இங்கு சிறப்பு செய்தமைக்கு உங்கள் சார்பில் இவர்களுக்கு நாங்கள் சிறப்பு செய்தோம் என்பதை மனதில் கொண்டு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி. தத்தோ சைனல் அவர்களுக்கு இந்த மஜ்லிஸின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ நான் அசருக்கு சிறிது நேரம் ஓய்வெடுப்போம். அதுக்கு பிறகு நல்ல சிறந்த பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். நமது உஸ்தாத் ஹபீப் அலீம் அவர்களும் மற்றும் கேரளாவிலிருந்து வந்திருக்கிறாங்க மௌலானா உஸ்தாத் நூருதீன் சக்காவி எம்ஏ லத்வா பட்ரியா உமன்ஸ் அரபிக் காலேஜ் சென்னையில் உள்ள காலேஜில் லத்வா இருக்கிறாங்க. அதாவது ஹெட் மாஸ்டர் அவங்களோட உரையும் இருக்கிறது. அதனால தயவு செய்து நீங்கள் எல்லோரும் இப்போ சிறிது நேரம் அசர் தொழுகைக்கு நேரம் எடுத்துக்கொண்டு மீண்டும் இந்த அரங்கத்துக்குள் வந்து அவர்களுடைய பயானை கேட்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மௌலானா ஹபீப் அலீம் அவருடைய சிறப்பு பயான் இருக்கிறது. மௌலானா நூருதீன் அலீம் கேரளா அவருடைய பயான் இருக்கிறது. பிறகு தமாம் சலவாத் மஜ்லிஸ் இருக்கிறது. 4:30 மணிக்கு இந்த நம்ம ஆலிம் சாவலையில் பெரிய திக்கர் மஜ்லிஸ் இருக்கு. அதனால ஒரு 10 நிமிஷம் தேநீர் கொடுப்பதற்காகவும் அசல் சொல்வதற்காகவும் 10 நிமிஷம் மட்டும்தான் இடைவெளி. இந்த மரக்கத்தான மஜ்லிஸை விட்டு நீங்கள் போயிடாமல் அதை திரும்ப வந்துவிடும்படியாக பணியன்போடு ராத்திரி கலாமிய அவுளியாக்கள் சார்பாக கேட்டு வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.